ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல கடந்த வகுப்புகள் மூலமாக நம்ம 3 அத்தியாயங்களை நிறைவு செய்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம 4வது அத்தியாயத்த தொடங்குறோம். இப்ப இந்த 4வது அத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்வர்க்க வித்யை என்று ஒரு மிக உயரிய வித்யையை உபதேசிக்கின்றது. இப்ப இந்த சம்வர்க்க வித்யை அப்படிங்கிறது பண்டைய ரிஷிகளால் வழங்கப்பட்ட மிக உயரிய ஒரு ஈஸ்வர தியான முறை என்பதாக பார்க்கப்படுகிறது. இப்ப இது ஒரு கதை மாரி கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 4வது அத்தியாயம் முழுவதுமாகவே ஒரு கதை தான். சம்வர்க்க வித்யை அப்படிங்கிற ஒரு அருமையான பண்டைய ரிஷிகளினுடைய பாரம்பரிய கல்வி முறை, வேத கல்வி முறைய ஒரு கதை மாரி நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்காங்க. இப்ப அந்த கதைய தான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொன்னா பாடல்கள் என்ன சொல்ல வருது, அந்த ஸ்லோகங்கள், அந்த மந்திரங்கள் எல்லாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம விளக்க உரை மட்டும் தான் பார்க்க போறோம். ஏன்னா கதை அப்படிங்கிறதுனால நம்ம பாடல்களுக்குள்ள, அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்களுக்குள்ள போக போறது கிடையாது. இப்ப இந்த உயரிய சம்வர்க்க வித்தை என்பது பண்டைய பாரம்பரியமான வேத கல்வியை ரைக்கோ முனிவர் என்பவர் அவரது சீடரான ஜானஸ்ருதி என்ற மன்னனுக்கு உபதேசிக்கப்பட்டதாக இந்த சாந்தோக்கிய உபநிஷதம் வாயிலாக அறியப்படுகின்றது. இந்த சம்வர்க்க வித்தை என்பது வாயுவையும் பிராணனையும் பிரார்த்திக்கின்ற நிலையிலே அனைத்தையும் கிரகிக்கின்ற, தெய்வங்களாக போற்றுகின்ற மிக உயரிய ஈஸ்வர வித்தை என்பதாக பார்க்கப்படுகிறது. அதாவது இங்க வாயுவையும் பிராணனையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கையாளப்படுகிறது. இப்ப நமக்கு குழப்பம் வரலாம். அது என்னங்க வாயுனாலும் பிராணன்னாலும் ஒண்ணுதானே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்லல. சாஸ்திரம் எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்கள விரிவா விளக்கி இருக்கு. நாம தான் தவறா புரிஞ்சுகிட்டு நம்ம மனம் போன போக்குல போயிட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப நம்ம இந்த பிராணன் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நமக்குள்ள இருக்கிறது தான் பிராணன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அத வச்சுக்கிட்டு தான் நம்ம பிராணாயாம பயிற்சிகள் எல்லாம் பண்றோம். அந்த பிராணாயாமம்ங்கிறது நம்ம உடலை ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வரதுக்காக உடற்பயிற்சிகளோட அதை இணைச்சு யோக முறையில சொல்லப்பட்டாலும், அந்த பிராணன் நம்முடைய உடல்ல மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பிராணன் கிடையாது. அதுதான் நம்ம உயிர் அப்படின்னு சொல்றோம். இப்ப அந்த உயிருங்கிறது வேற. இங்க நம்ம வெளிய சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற காற்றுங்கிறது வேற அப்படிங்கிறத நம்ம நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். அதாவது காற்றுங்கிறது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில வருகின்ற காற்று தான் வாயுன்னு சொல்லப்படுது. ஆனா பிராணன்ங்கிறது உயிரினுடைய அடிப்படையில நமக்குள்ள இருக்கு. அப்ப 2யும் நம்ம இங்க விசாரித்து விவேகத்தினால புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒட்டுமொத்தமா நம்ம வெளியிருந்து எடுக்கிற காற்று தான் பிராணன் அப்படிங்கிற மாரி நெனச்சுக்க கூடாது. ஏன்னா பிராணன் அப்படிங்கிறது உயிர். அப்ப அத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சொல்லும்போது பேச்சு வழக்குல சொல்றோம் இல்லைங்களா? பிராணன் போயிடுச்சுங்க. பிராணன் போயிட்டதுனால அவரு உடம்பு விட்டுட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப பிராணன் அப்படிங்கிறது உயிர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்ப இங்க வாயுவையும், உயிரையும் பிரார்த்திக்கின்ற நிலையிலே, இங்க எல்லாவற்றையும் ஒருமித்த தன்மையிலே போற்றுகின்ற மிக உயரிய ஒரு ஈஸ்வர வித்தை என்பதாக இங்க பார்க்கப்படுகிறது தான் சம்வர்க்க வித்யை அப்படின்னு பெயர் பெறுகிறது. இப்ப சம்வர்க்க வித்யை அப்படின்னா கல்வின்னு நான் பலமுறை சொல்லிட்டேன். ஏன்னா வித்தைனா என்னமோ ஏதோன்னு நெறைய பேர் நெனச்சுக்கிறாங்க. அந்த வித்தை அப்படிங்கிற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை. அதனால வித்தை என்றால் கல்வி என்று புரிஞ்சுக்கணும். இப்ப இது ஒரு கதையாக கூறப்படுவதன் மூலம், இங்கு உபதேசிக்கப்படுகின்ற தியான முறைகளை பழகுவதற்கு ஒரு மனிதனுக்கு எத்தகைய மனோநிலை இருக்க வேண்டும் என்பதையும் இங்கு நாம் அறிய முடியும். ஏன்னா இங்க உபநிஷதங்கள் உபதேசிக்கின்ற தியான முறைகள் எல்லாம் மிக உயரிய தியான முறைகளாக பார்க்கப்படுது. அப்ப இத நம்ம ஒரு சராசரி மனிதர்கள் செய்வது போல செய்ய முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வெளி விஷயங்களாக நெறைய பேர் கத்துக் குடுக்குறாங்கல்ல தியானங்கள் எல்லாம். அந்த மாரி தியானம் கிடையாது. இது எல்லாமே
இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்ற ஒரு அனன்ய நிலையிலே செய்யக்கூடிய அந்நியமில்லாத தியான முறைகளாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வந்து உயரிய தியானம். இந்த தியானம் வந்து எல்லாரும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கற்றுக் குடுத்தா இன்னொன்னு இல்லங்கிறது அங்க நிரூபிக்கப்படுவதனால, இப்போ கமர்ஷியலா வர்றவங்களுக்கு இது சூட் ஆகாது. கமர்ஷியலா வர்றவங்களுக்கு வந்து தியான முறை ஏன் தேவைப்படுது அப்படின்னா, அந்த தியானம், இந்த தியானம்னு ஏதாவது ஒரு பேர சொன்னா தானே வருமானம் பண்ண முடியும். அதன் மூலமா ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். அத கத்துக்கிறதுக்கு நெறைய கூட்டம் போகும். அப்படித்தான் இன்றைக்கு ஜனங்கள்லாம் போய்க்கிட்டு இருக்காங்க. ஆனா இது அப்படி இல்ல. இது வந்து உயரிய தியானம். அதைப் பற்றி இந்த கதை நமக்கு புரிய வைக்கும்போது, இதனுடைய விளக்கமும் நமக்கு புரியும். அப்போ இங்க வந்து இந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னொரு காலத்துல ஜனஸ்ருதரின் பேரனான ஜானஸ்ருதி என்ற மன்னன் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் அனைவரிடமும் அன்பு கொண்டவராக, எல்லாவற்றிலும் இறைவனை காணுகின்ற, அந்நியமில்லாத பக்தி சிரத்தையுடன் எல்லோருக்கும் ஏராளமான தான தர்மங்கள் செய்பவராகவும் இருந்தார். அவரது நாட்டில பசியினால் மக்கள் வருந்தக்கூடாது என்பதினால, ஏராளமான அன்னதான சத்திரங்களை அமைத்து, பசியோடு வருகின்ற சாதுக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் ஏராளமான உணவை வழங்கி வந்தார். அதாவது தன்னுடைய நாட்டில் வாழுகின்ற மக்கள் எல்லோரும் பசியோடு இருக்கக்கூடாது. எல்லோரும் பசியாற வேண்டும். ஆகவே எல்லா இடங்களிலும் அன்னதான சத்திரங்களை அமைத்தார். மக்கள் வந்து பசியோடு இல்லாம, பசி எடுக்கிறவங்க, ஏழை மக்கள், சாதுக்கள் எல்லாம் அங்க போய் உணவு சாப்பிட்டுக்கலாம். இலவசமா தான் அந்த உணவு குடுப்பாங்க. அதுக்காக நெறைய அன்னதான சத்திரங்களை கட்டி, அங்க சமையல்காரர்கள போட்டு, அதற்கான அரிசிகளை எல்லாம் அங்கேயே கொட்டி, அவரு எல்லாம் தினசரி மக்களுக்கு வந்து உணவுகளை கொடுத்து வந்தார். அப்படிப்பட்ட ஒரு உயரிய நல்லெண்ணம் கொண்ட நல்ல மன்னனாக ஜானஸ்ருதி என்ற மன்னன் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் ஜானஸ்ருதி தன்னுடைய அரண்மனை மாடியிலே இரவில் படுத்துக் கொண்டிருந்தபோது, வானிலே 2 அன்னப்பறவைகள் பறந்து சென்றன. அந்த 2 அன்னப்பறவைகளிலே ஒரு அன்னப்பறவை மற்றொரு அன்னப்பறவையிடம் பேசியது. "கூரிய பார்வை படைத்தவனே, ஜனஸ்ருதனின் பேரனான ஜானஸ்ருதியின் ஒளி பகல் வெளிச்சத்தைப் போல எங்கும் எதிலும் பரந்துள்ளது. ஆகவே அவர் அருகே செல்லாதே, அது உன்னை எரித்துவிடும்" என்று கூறியது. இந்த விஷயத்தை கீழே இருந்த மன்னன் கேட்டுக் கொண்டிருந்தார். ஏன்னா இங்க 2 அன்னப்பறவைகள் பேசுது. ஒரு அன்னப்பறவை சொல்லுது, "நீ என்ன பண்றன்னா, இந்த அரண்மனைக்கு மேல பறக்கும்போது, ரொம்ப தாழ்வா பறந்து அந்த ஜானஸ்ருதி மன்னன் பக்கத்துல போயிடாத. போனீன்னா அவருடைய அந்த பகல் ஒளி போல் இருக்கின்ற அந்த வெளிச்சமானது, அந்த அக்னியானது உன்னை எரித்துவிடும். ஆகவே நீ அவர் அருகே போகாதே" அப்படின்னு சொல்லி, இங்க அந்த பறவை பேசுவது போல இங்க கதையில வருது. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஒரு நல்ல காரியங்கள, நற்காரியங்கள இந்த சமுதாயத்துல செய்கின்றவர்கள் வந்து, ஒரு உயரிய நிலைக்கு வருகிறார்கள். அவர்களுடைய தேஜஸ் வந்து ஒரு தெய்வீக ஒளி பொருந்திய நிலையிலே அவர்களுடைய அந்த ஆரா வந்து உருவாகி விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது நமக்குள்ள வந்து அந்த தெய்வீக ஆற்றல் நிறைய நிறைய, நம்முடைய சக்தியானது நமக்கே தெரியாது. அது எல்லையற்ற ஒரு சக்தியாக நம்மிடத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அதனுடைய தவ வலிமைய வந்து சாதாரண மனிதர்கள் நெருங்கும்போது தெரியும். அதாவது இது ஏதோ நம்மள சுடுது அப்படின்னு தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணருவாங்க. அந்த மாரி தவ முனிவர்கள் இடத்துல அவ்வளவு சீக்கிரம் சராசரி மனிதர்கள் வந்து நெருங்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இவர்கள் மாரி நல்லவர்கள், நல்ல மனிதர்கள், மன்னர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மன்னன் அருகே வந்து நீ போகாதே அப்படின்ட்டு அவருடைய பெருமையை உணர்த்துவதாக இங்க 2 பறவைகளும் பேசிக்கொண்டு போவத, அதே மன்னன் ஜானஸ்ருதி என்ன எதையோ சொல்லிட்டு இருக்கே இந்த பறவைன்னு அப்படியே கவனிக்கிறாரு. அப்ப மீண்டும் அது சொல்லுது. அதாவது எந்த ஒரு நற்காரியத்தை நாம் செய்கின்ற பொழுதும், அந்த நற்காரியங்களானது நமக்கு புண்ணிய பலன்களை தரும். அப்ப அந்த புண்ணிய பலன்கள் தான் ஒருவனை இந்த பூமியிலயும் நல்லா வாழ வைக்கும். அப்புறம் இதை கடந்த மேலுலகங்கள்னு சொல்றோம் இல்லையா? மேலுலகங்கள் அப்படின்னா நம்ம சொர்க்கம், அப்புறம் மற்ற லோகங்கள் எல்லாம் நம்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதான் மனம் வந்து உயர் பரிமாண நிலைக்கு போகின்ற ஒரு அருமையான நிலை. அதாவது இங்க வந்து மனிதன் வாழுகின்ற வாழ்க்கை என்பது, ஒரு தெய்வீக நிலை அப்படிங்கிறது எப்படி பார்க்கிறது அப்படின்னா, நாம நேற்றைய பாடத்துல பார்த்தோம்.
இங்க ஆன்மீகம், அப்புறம் இல்லறம் அப்படிங்கிற இருவேறு பிரிவினைகள் கிடையாது. அதாவது உலகியல் வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு நீங்க பிரிச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நேற்றைய பாடங்கள்ல நம்ம சொல்லிக் குடுத்தோம். இப்ப அது மாரி இங்க நம்ம வாழுகின்ற வாழ்க்கையே வந்து தெய்வீக வாழ்க்கையா நம்ம வாழ்றோம்னு வச்சுக்கங்களேன். நெறைய புண்ணியங்கள செய்யக்கூடிய காரியங்கள கர்ம யோகமா நம்ம செய்யணும். பலன்கள எதிர்பார்க்காம நம்ம செய்யணும். ஆனா அப்படி செஞ்சாலும் அதனுடைய பலாபலன்கள் வந்து இயற்கையினுடைய நீதிப்படி தானாகவே கொடுக்கப்படும். உங்களுக்கு வேணா அந்த பலன் தேவையில்லாம இருக்கலாம். அது உங்களுடைய புண்ணிய கர்மாவின் அடிப்படையில அந்த புண்ணிய பலன்கள வந்து அது குடுக்கும். அது என்ன பண்ணும்னா, நீங்க கர்ம யோகமா செய்யறதுனால, உங்களுடைய பலாபலன்கள் வந்து உயரிய பலாபலன்களாகவே இருக்கும். அப்ப அந்த பலன்கள நீங்க அனுபவிக்க வேண்டிய வாய்ப்புகள உருவாக்கி கொடுக்கும். அப்படிங்கிறது தான் இங்க சாஸ்திரங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அந்த மாதிரி ஒரு உயர் பரிமாண உயர்நிலைக்கு போகணும் அப்படின்னா, நம்ம பிறவிச் சூழலிலிருந்து விடுபடுறதுக்கான முக்தி பாதைய நம்ம தேர்ந்தெடுப்பதற்கான தகுதியே இந்த மாரி நம்ம செய்கின்ற நல்ல செயல்கள் தான். அதாவது நம்ம செய்ற புண்ணிய கர்மா தான் நம்மள இந்த மாரி விஷயங்களுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல பாடநூல்கள் மூலமா உங்களுக்கு விளக்கி இருக்கிறோம். அதாவது இது மாதிரி ஒரு பாடங்கள படிக்க நீங்க வரணும் அப்படின்னா கூட எத்தனையோ கோடி ஜன்மங்கள்ல புண்ணியம் செஞ்சிருந்தா தான் இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள நீங்க வர முடியும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன்னா கைவில்லை நவநீதம் அத சொல்லுது இல்லையா? அது மாதிரி இங்க வந்து புண்ணிய கர்மா, அதாவது பல கோடி ஜன்மங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக மட்டும் தான் இந்த மாரி உயர் பரிமாண அறிவை வந்து அடைவதற்கான வாய்ப்பு உண்டாக்கப்படும். இப்ப வந்து இந்த வாய்ப்பு வந்து அந்த ஜானஸ்ருதி அப்படிங்கிற மன்னனுக்கு உண்டாக்கப்படுது. ஏன்னா இந்த பிறவியில அவன் செய்த அந்த புண்ணிய கர்மாவினுடைய பலாபலன்கள் வந்து பலன் கொடுக்க தொடங்குது. அதற்கு ஒரு காரணமாக இந்த அன்னப்பறவைகள் வந்து பேசிக்கொள்வது போல அங்க ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடக்குது. இரவுல வந்து அரண்மனையில அந்த ஜானஸ்ருதி படுத்துக் கொண்டிருக்கும்போது, இந்த பறவைகள் 2ம் பேசும்போது, அவைகள் வந்து மன்னனை பத்தி பேசுவது மட்டும் இல்லாம, ரைக்ரவர் அப்படிங்கிற ஒரு முனிவர பத்தி பேசுது. அந்த ரைக்ரவர் அப்படிங்கிற முனிவர பத்தி பேசும்போது, சான்ஸ்கிரிட்ல வந்து இந்த ஒரு அன்னப்பறவை இன்னொரு அன்னப்பறவை கிட்ட பேசும்போது, சான்ஸ்கிரிட் வேர்ட யூஸ் பண்ணி தான் பேசுற மாரி இங்க கதை அமைக்கப்பட்டிருக்கிறதுனால, பல்லாக்ஷா அப்படிங்கிற ஒரு சொல் வரும். பல்லாக்ஷா என்ற சொல் வந்து பத்ராக்ஷான்னா, பத்ர பிளஸ் அக்ஷ என்பதனுடைய மருவிய வடிவமாக பார்க்கிறோம். அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூரிய பார்வை படைத்தவன் அப்படிங்கிறது தான் பல்லாக்ஷா அப்படிங்கிற வார்த்தையில சான்ஸ்கிரிட் ஸ்லோகாவுல இங்க சொல்லப்படுது. அப்ப இந்த ஒரு அன்னப்பறவை என்ன சொல்லுதுன்னா, "கூரிய பார்வை படைத்தவனே, நீ ஞானஸ்ருதியின் மகிமை தெரியாமல் அவரது அருகில் பறக்கிறாயே! அப்படின்னு அது அருகில் பறக்காதே, கொஞ்சம் தள்ளி வா" அப்படின்னு சொல்லி தன்னுடைய சக பறவையாக இருக்கின்ற அன்னப்பறவையினிடத்திலே இன்னொரு பறவை கூறுவதாக அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப இதை பற்றி வந்து இந்த கதை வந்து என்ன சொல்ல வருதுன்னா, ஜானஸ்ருதிங்கிற மன்னனுடைய மகிமையை அவனுக்கு சுட்டிக்காட்டுவது மட்டும் இல்லாம, அந்த மகிமையின் பலனாக அவன் அடைய வேண்டிய முக்தி பாதையும் ஒன்று இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காக அந்த இடத்துல அந்த 2 அன்னப்பறவைகள் பேசிக் கொள்வதாக அங்க நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப இதை பற்றி பகவான் ஆதிசங்கரர் தன்னுடைய பாஷ்யத்துல விளக்க உரையில குறிப்பிடும்போது அவர் என்ன சொல்றார்ன்னா, அந்த மன்னன் வந்து தான் செய்த புண்ணிய கர்மத்தின் பலனை அவன் அடைய வேண்டும் என்கின்ற உயரிய ஒரு விஷயத்த சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே, யாரோ சில ரிஷிகளோ அல்லது தேவர்களோ அந்த அன்னப்பறவைகளாக வந்திருக்கலாம் என்பதாக பகவான் ஆதிசங்கரர் தன்னுடைய பாஷ்யத்திலே விளக்க உரையிலே குறிப்பிடுகிறார். ஏன் அப்படின்னா, இங்க வந்து ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அஞ்ஞானத்தை நீக்கிக் கொள்ள வேண்டுமானால், அவன் அந்த தூய அறிவாக பிரகாசிக்க வேண்டுமானால், தேவர்களும், ரிஷிகளும், ஞானிகளும் எந்த ரூபத்துல வேணா வெளிப்படுவார்கள். அந்த ரூபமானது பார்ப்பவர்களுக்கு வந்து ஒரு சராசரி மனிதனாக, ஒரு சாதாரண மனிதனாக அல்லது ஒரு அன்னப்பறவையாக எப்படி வேணா இருக்கலாம். அதாவது நம்ம இதெல்லாம் கதைகள்ல படிச்சிருக்கோம். புராண கதைகள்ல படிச்சிருக்கோம். இப்ப பகவான் ஆதிசங்கரருடைய வரலாறுலயே பார்த்தீங்கன்னா, அவரு வந்து கங்கை நதிக்கரையில குளிச்சுட்டு வரும்போது, எதிர்ல வந்து ஒரு புலையன் மாதிரி ஒருத்தன் வரான். 4 நாய்கள கூப்பிட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப அவன் 4 நாய்கள கூப்பிட்டுக்கிட்டு புலையன் வரும்போது, இங்க ஆதிசங்கரருடைய சீடர்கள் என்ன சொல்றாங்க? "புலையனே தள்ளி போ" அப்படிங்கிறாங்க. அப்ப "புலையனே தள்ளி போன்னு" அப்படின்னு ஆதிசங்கருடைய சிஷ்யர்கள் சொல்றத கேட்ட உடனே அந்த புலையன் என்ன சொல்றான்? "நீ தள்ளி போன்னு சொல்றது என்ன? எத சொல்ற? இந்த உடல சொல்றியா? இல்ல உள்ள இருக்கிற ஆத்மாவ சொல்றியா?" அப்படின்னு திருப்பி கேள்வி கேட்கிறான். அந்த புலையனாக வந்தவன். சிஷ்யர்கள் கிட்ட இந்த கேள்வி அவன் கேட்ட உடனே ஆதிசங்கரர் விழிச்சுக்கிறாரு. பகவான் ஆதிசங்கரர் வந்து சாதாரண புலையனாக அவர பார்க்கிறாரு. ஆனா அவனுடைய கேள்வி இருக்கு பாருங்க. அந்த கேள்வியினுடைய நுணுக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, "நீ என்ன தள்ளி போன்னு சொல்றியே, தள்ளி போன்னு சொல்றது இந்த
உடம்பை தள்ளிப்போன்னு சொல்றியா? இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உணர்வை தள்ளிப்போன்னு சொல்றியா? எந்த அடிப்படையில நீ என்ன தள்ளிப்போன்னு சொல்ற? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டா, அது வந்து சாதாரண ஆட்கள் கேட்க முடியாது. ஏன்னா உயரிய ரிஷிகள் தான் கேட்க முடியும். ஏன்னா இந்த மாரி ஒரு பாதைய வந்து யாருக்கு தெரியும்? ஆத்மா தான் நான் அப்படிங்கிறத யார் உணர முடியும்? இது மாரி அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள வந்தவர்கள் மட்டும் தான் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து கொண்டு, இது மாரி பேச முடியும். ஒரு சராசரி புலையன், ஒரு சாதாரண மனிதன் வந்து, "நீ என்னை தள்ளி போ என்பது என்னுடைய உணர்வை சொல்றியா? என்னுடைய உடலை சொல்றியான்னு?" கேட்க முடியாது இல்லையா? அப்ப இந்த விஷயத்த கேட்ட உடனே ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு? "இவ்வளவு ஒரு மிக உயரிய விஷயத்தை உபதேசிக்கின்ற நீங்களே என்னுடைய மகா குரு" என்று அப்பொழுது அவருடைய காலில் விழுகிறார் இல்லையா? அப்ப இந்த இடத்துல அந்த கதை என்ன சொல்ல வருதுன்னா, கதையில வந்து நெறைய கட்டுக்கதைகள இணைச்சிருப்பாங்க. அதாவது சிவபெருமானே வந்து அந்த ரூபத்துல வந்தார் அப்படி இப்படின்ட்டு. ஆனா இங்க விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரிஷி வந்து ஒருத்தனுக்கு உண்மைய உணர்த்தணும் அப்படின்னா, அவர் எந்த ரூபத்துல வேணா வருவார். அந்த ரூபத்த நம்ம பார்க்கக்கூடாது. அவர் உபதேசிக்கின்ற உபதேசங்களை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். இதற்கு வந்து ரிபு கீதையிலயும் ஒரு கதை இருக்கு. ரிபு கீதையில வந்து அந்த குரு வந்து ரிபு முனிவர் வந்து அவனுடைய சிஷ்யர்கிட்ட வந்து உபதேசம் பண்ணும்போது அவன் அத அலட்சியமா பொருட்படுத்தாம இருக்கிறான். நெறைய விஷயங்கள கேட்கிறான். கேட்டுட்டு அவன் திருப்பி அந்த ரிஷினிட்ட இருந்து வீட்டுக்கு போயிடுறான். போயிட்டு மீண்டும் உலக விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டுட்டு இருக்கான். அந்த கதை கேட்ட மாரி இந்த உபநிஷத்துங்கள, இந்த வேத விஷயங்கள் எல்லாம் கேட்டுட்டு நெறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த பாடத்திட்டங்களுக்கெல்லாம் வருவாங்க. வந்து எல்லாம் கேட்பாங்க. ஆனா கதை கேட்கிற மாரியே கேட்டுட்டு போயிட்டு, திருப்பி அவங்க கண்டபடி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இதனுடைய உண்மைய அவங்க உணர மாட்டாங்க. இதுதான் 99% ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்கன்ட்டு நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது இன்றைக்கு நேற்று இல்ல. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அதான் மனிதனுடைய மைண்ட். அதாவது மனிதனுடைய மனம் வந்து இப்படித்தான் இருக்கும். அப்ப அது மாரி ரிபுவினுடைய சிஷ்யனான அவன் பேர் டக்குன்னு எனக்கு மறந்துடுறேன். நான் அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. அவன் வந்து என்ன பண்றான், இது மாரி விஷயத்த கேட்டுட்டு போய் மீண்டும் உலக விவகாரத்துக்குள்ள ஈடுபட்டுட்டு இருக்கும்போது, ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு விழா நடக்குது. திருவிழா நடக்குது. அப்ப ராஜா வந்து யானை மேல வந்துகிட்டு இருக்காரு. அந்த இடத்த நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அந்த ரிபுவினுடைய சிஷ்யன். அத ரிபு வந்து கவனிச்சுட்டு அவனுக்கு ஒரு டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கிழவன் மாரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து, ரொம்ப வயதானவராட்டம் வந்து, "இங்க வந்து என்னப்பா நடக்குது விசேஷம்?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், "இங்க ராஜா வந்து தன்னுடைய பரிவாரங்களோட யானை மேல போயிட்டு இருக்காரு தெரியலையா?" அப்படின்னு கேட்கிறான். "அப்படியா? அப்ப ராஜா யாருப்பா?" அப்படின்னு கேட்கிறான். இந்த ரிபு. "பாரு அந்த யானை மேல உட்கார்ந்திருக்காரு பாரு, அவரு தான் ராஜா." அப்படின்னு அந்த இவன் சொல்றான். அப்ப யானை மேல உட்கார்ந்து இருக்கிறது தான் ராஜா அப்படின்னா, யானை எதுப்பான்னு அப்படி திருப்பி கேட்கிறாரு. பாரு அந்த கீழ இருக்கிறது தான் யானை அப்படின்னு இவன் சொல்றான். அப்ப உடனே திருப்பி அந்த ரிஷி கேட்கிறாரு. அப்ப கீழ இருக்கிறது யானைன்னா, கீழங்கிறது என்ன? மேலங்கிறது என்ன? எனக்கு தெரியலப்பாங்கிறாரு. அப்ப உடனே இவன் என்ன பண்றான் கோவப்பட்டு, "ஏன்டா கீழ மேலயே தெரியாம நீ இவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர கீழ அழுத்தி, அவருடைய தோள் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு, "பாரு இப்ப நீ கீழ, நான் மேல" அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய குருவாகிய முனிவரையே அவன் என்ன பண்றான், அந்த முனிவர் தான் வந்திருக்காருங்கிறது தெரியாம அவருடைய முதுகு மேலேயே ஏறி உட்கார்ந்து, "பாரு நீ இப்ப இருக்கிறது கீழ, நான் இருக்கிறது மேல. பாரு இப்ப யானை இப்படிதான் கீழ இருக்கு. ராஜா பாரு இப்படிதான் மேல இருக்காரு. அப்ப நீ இங்க கீழ இருக்கிற, நான் இங்க மேல இருக்கிறேன். இது புரியுதா?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மாரி அவர் கேட்ட உடனே, இவரு வந்து அப்படியா? இப்ப கீழ, மேல அப்படிங்கிறது இப்படி அப்படின்னா, இந்த கீழ, மேலங்கிறத எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா வேற வகைத்துல விளக்க முடியுமான்னு கேட்கும்போது தான் அவன் விழிச்சுக்கிறான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சாதாரண ஆட்கள் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. இது ஏதோ விஷயமான ஆள் இருக்கு, விவகாரமான ஆள் போல் இருக்குன்ட்டு அவன் டக்குன்னு விழிக்கும்போது தான் தெரியுது வந்திருக்கிறது தன்னுடைய குருநாதர் தான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறான் இல்லையா? இது வந்து ரிபு கீதையினுடைய கதை. அந்த கதை நான் எதுக்கு இங்க எடுத்து சொல்றேன்? சும்மா சிம்பிளா சொல்லிட்டேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்ப இங்க வந்து ஒரு விஷயத்த உணர்த்தணும் அப்படின்னா, நம்ம எந்த ரூபத்துல வேணா மகான்கள் வருவாங்க. நம்ம அவங்க ரூபத்த பார்க்கக்கூடாது. அவங்க சொல்ல வர்ற விஷயங்கள தான் பார்க்கணும். அப்ப அப்படிதான் இங்க வந்து 2 அன்னப்பறவைகள் ரூபத்துல வந்து அவருக்கு அந்த ஜானஸ்ருதி அப்படிங்கிற மன்னனுக்கு உபதேசம் நிகழ்ந்ததாக பகவான் ஆதிசங்கர் தன்னுடைய விளக்க உரையில குறிப்பிடுகிறார் என்ற ஒரு கருத்த முன்னிறுத்துவதற்காக நான் இத இங்க சொல்ல வரேன். அப்ப இந்த மாரி ஒரு நாள் வந்து ஜானஸ்ருதி படுத்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த மாரி 2 அன்னப்பறவைகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த அன்னப்பறவை என்ன மேலும் சொல்லுது அப்படின்னா, இப்ப இங்க வந்து புண்ணிய காரியங்களை பண்ணிக் கொண்டிருக்கிற இந்த மன்னன் ஜானஸ்ருதி வந்து இந்த புண்ணியத்தினுடைய பலன முக்தி பாதையில மாத்தாம இருக்கிறான். முக்தின்னா என்னன்னு தெரியாம இருக்கிறான். ஆகவே அவன் வந்து இந்த இதோடு தன்னுடைய வாழ்க்கை வந்து நிறைவாகி விடுவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். இதுக்கு மேல ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து மிக உயரிய மகானாக இருக்கின்ற
ரைக்ரவர் அப்படிங்கிற ஒரு ரிஷி. அந்த ரிஷி தான் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த ரிஷி மாரி நிலைக்கு இந்த மன்னனும் உயரணும். அப்பொழுது மட்டும் தான் இந்த மன்னன் வந்து தன்னுடைய பிறவி பயணம் முழுமையாக அடைவான். அது இவனுக்கு தெரியல. இவன் வந்து உலக நன்மைகள செய்யும் பொருட்டு இந்த மாரி தான தர்மங்கள செய்து கொண்டிருக்கிறான். இது நல்ல விஷயம் தான். ஆனாலும் இது வந்து அவனுக்கு முக்திய குடுக்காது. ஏன்னா முக்திய குடுப்பதற்கான ஒரு ஞானத்தையும் அவன் அடையணும். ஏன்னா இங்க வந்து வெறும் புண்ணிய கர்மா மட்டும் அவன வந்து முக்தி பாதைக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா இப்ப ஒருத்தன் வந்து புண்ணிய கர்மாக்கள செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா, அவன உடனே முக்தி கிடைச்சிருமான்னா எப்படி கிடைக்கும்? அந்த புண்ணியத்தின் பலனாக மீண்டும் ஒரு நல்ல பிறவி வேணா கிடைக்கலாம். இப்ப நெறைய புண்ணிய கர்மங்கள் செய்து கொண்டிருக்கிறவங்கள நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க மறுபிறவியில வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்ல பிறக்கலாம். அல்லது ஒரு நாட்டையே ஆளக்கூடிய அரச வாழ்க்கை வாழலாம். அதெல்லாம் எப்படி கிடைக்குது? புண்ணிய பலனா அது கிடைக்குது. இப்ப நம்ம பார்க்கலாம். நம்முடைய பாரத தேசத்த ஆண்டு கொண்டிருக்கிற மோடி இருக்கிறாரு. நெறைய பேர் பார்க்கலாம். நல்லவர்களும் ஆட்சி செய்வாங்க, கெட்டவர்களும் ஆட்சி செய்வாங்க. ஆனா, அந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய புண்ணிய பலன்கள் தான் அவங்கள அந்த இடத்துல போய் உட்கார வச்சிருக்கும். அப்ப அந்த புண்ணிய பலன்கள அவங்க அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் ராஜ வாழ்க்கைன்னு சொல்றோம். ராஜ வாழ்க்கை அப்படின்னா, ஒரு அரசன் மாதிரி வாழ்றது. அரசன் மாதிரி வாழ்றதுன்னா அவங்களுக்கு என்ன? அறுசுவை உணவுகள், அருமையான அரண்மனை, அவங்களுக்கு எங்க போனாலும் ராஜ மரியாதை. அப்புறம் அவங்க வந்து பயணம் பண்ணுவது எல்லாமே தனி விமானம். இப்ப இன்றைக்கு நம்ம இன்றைய நிகழ்வோட பேசுறேன். அன்றைக்கு வந்து ரதங்கள்ல போவாங்க அரசர்கள் எல்லாம். இப்ப இன்றைக்கு வந்து விமானத்துல தானே ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போறாங்க. நம்ம நாட்டு பிரதமர்கள் எல்லாம். அது என்ன காரணம்? அந்த உயர் நிலைக்கு வந்ததுனால அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்குது. போற இடத்துலலாம் மரியாதை கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு ராஜ மரியாதைங்கிறது அதுதான். அது எப்படி கிடைச்சது அவங்களுக்கு? அவங்க செஞ்ச புண்ணிய பலன் கிடைச்சிருக்கு. ஆனா, இப்ப அந்த புண்ணிய பலன் மூலமா அவங்க ராஜாவா வாழ்ந்துட்டு இந்த உடம்ப விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அடுத்த பிறவி அவங்களுக்கு என்னவாக வரும்? இந்த பிறவில அவங்க செய்த நன்மை, தீமையினுடைய அடிப்படையில மறுபிறவி அமையும். இந்த பிறவில அவங்க ஆளும்போது மக்களுக்கு நல்லது செஞ்சு நல்ல விதமா வாழ்ந்திருந்தாங்கன்னா, அடுத்த பிறவியும் நல்ல வாழ்க்கை அமையும். ஆனா, அவங்க தன்னுடைய வாழ்க்கைய உணராம ராஜாவா வாழும்போது மக்களுக்கு நெறைய கெட்டது செய்து வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா, அவங்களுடைய பிறவி மீண்டும் இழிபிறவாக மாறலாம் இல்லையா? இப்படிதான் இந்த பிறப்பு, இறப்பு சக்கரம் வந்து கர்மாவின் அடிப்படையில கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அதனால இன்றைக்கு இப்ப இந்த கதை என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, இந்த ராஜா ஜானஸ்ருதி அவனுடைய நாடு முழுக்கும் வந்து அன்னதான சத்திரங்களை அமைச்சிருக்கிறான். நாடுல வந்து யாரும் பசியோடு இருக்கக்கூடாது, சாதுக்களும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல காரியத்தை செய்கின்ற ஒரு நல்ல மன்னனாகவே அவன் வாழுகின்றான். ஆனாலும் அவனுடைய அந்த வாழ்க்கை முறையானது அவனுக்கு முக்தியை கொடுத்து விடுமா அப்படின்னா கொடுக்காது. ஏன்னா முக்தி என்பது நிறைவான மனசு. அந்த நிறைவான மனம் அப்படிங்கிறத வந்து புண்ணிய கர்மாவினால மட்டும் அடைந்து விட முடியாது. அது ஞானத்தினாலும் அடையப்பட வேண்டியது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இங்க இருக்குது இல்லையா? அப்ப அததான் இங்க வந்து இந்த அன்னப்பறவைகள் பேசுது. 2 அன்னப்பறவைகளும் பேசுது. "பல்லாச்சா, கூர்மையான பார்வை உடையவனே, கிருதத்தை வென்றவனுக்கு கீழ் எண்ணிக்கைகள் இயல்பாகவே உரிமையாகி விடுகின்றன. அதுபோல் மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள் எல்லாம் ரிஷியாகிய ரைக்ரவரையே சென்று சேரும். ரைக்ரவர் அறிந்தவற்றையெல்லாம் அறிபவர்களிடமும் சேரும். அவரைப் பற்றியே நான் இங்கு கூற விரும்புகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்னப்பறவை வந்து இன்னொரு அன்னப்பறவை கிட்ட பேசுவது போல அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. இங்க வந்து ரைக்கிரவ முனிவருடைய பெருமையும் பேசப்படுகிறது. அந்த ரைக்குவ முனிவருடைய பெருமையும் நம்ம இங்க பார்க்கிறோம். இப்ப இந்த பெருமைய வந்து இங்க சொல்ல வரும்போது, இங்க சாஸ்திரம் அத எப்படி நமக்கு புரிய வைக்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 விஷயங்கள் எடுத்துக்கும். அதாவது இப்ப நம்ம தாயம், பகடை, சொக்கட்டான் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம வந்து இது விளையாடுவோம், தாயம் விளையாடுவோம். அந்த காலத்துல வந்து பரமபத விளையாட்டுல ஏணி, பாம்பு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இருக்கு. அது தாயக்கட்ட போட்டு நம்ம விளையாடும்போது கீழ இருந்து அப்படியே மொல்லமா ஏறுவோம். ஏறும்போது பாம்பு கடிச்சிரும். உடனே கீழ வந்துருவோம். அப்புறம் திருப்பி நம்ம கட்டைய உருட்டுவோம். அதுல என்ன எண்ணிக்கை வருதோ அந்த எண்ணிக்கையின்படி நம்ம திருப்பி மேல போவோம். அப்படி போகும்போது ஒரு ஏணி வரும். அந்த ஏணி வழியா நம்ம சல்லுன்னு மேல ஏறி ஒரு 10, 15 கட்டம் தாண்டி மேல போயிடுவோம். இப்ப இத வந்து நம்ம விளையாடுற ஒரு விளையாட்டு இருக்கு இல்லையா? இந்த விளையாட்டுல வந்து உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மேல நீங்க அடையிறது தான் மோட்சம். அதுக்கு நீங்க பயணம் பண்ணக்கூடிய பாதைகள் வந்து நல்லதும், கெட்டதும் கலந்து தான் இருக்கும். ஏன்னா, நீங்க சில டைம் பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஏணி வழியா ஒரு 5, 6 கட்டம் தாண்டி மேல போலாம். 10 கட்டம் தாண்டி கூட மேல போயிடலாம். ஆனா, ஒரு பாம்பு கடிச்ச உடனே சய்யின்னு கீழ இறங்கி, திருப்பி கீழ எங்கிருந்து கிளம்புனீங்களோ, அத விட கீழ போயிடலாம். இப்ப நீங்க 10வது கட்டத்துல இருந்து நீங்க மேல கிளம்பி போயிட்டு இருந்து, திடீர்னு 25வது கட்டத்துக்கு கூட போலாம். ஆனா, 25வது கட்டத்துல போன நீங்க, ஒரு பாம்பு கடிச்ச உடனே திருப்பி 5வது கட்டத்துக்கு வந்துடலாம். 10ல இருந்து நீங்க 5வது கட்டத்துக்கு போயிட்டீங்க.
அப்ப மீண்டும் நீங்க பயணிக்கணும். 5லிருந்து திருப்பி 6, 7, 8ன்ட்டு அந்த 10க்கு வர்றதுக்கே பயணம் பண்ணணும். அதுக்கு திருப்பி நீங்க கட்டைகள உருட்டணும். அப்ப இத வந்து நம்ம பரமபத விளையாட்டுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த பரமபத விளையாட்டுல, விளையாட்டினுடைய பெயரே நீங்க கவனிச்சு பாருங்க. அதுக்கு பேரு வந்து பரமபதம் அப்படின்னு பேரு. பரமபதம்னா பரமனை அடைகின்ற பாதை. அந்த பரமன் இருக்கின்ற இடத்தை நம்ம பார்க்கணும். அந்த இடத்தை நம்ம அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான விளையாட்டு நம்ம பண்டைய மனிதர்கள் விளையாடுனாங்க. நம்முடைய முன்னோர்கள் விளையாடுனாங்க. நாம தான் இப்ப அதெல்லாம் விளையாடுறது இல்ல. நம்மலாம் இப்ப வீடியோ கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ்க்கு வந்துட்டோம். ஆனா அந்த விளையாட்டுல கூட ஒரு விவேகத்த குடுத்தாங்க பாத்தீங்களா? நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னா, ஒரு விளையாட்டுல கூட விவேகம் இருக்கும். அந்த விளையாட்டுல கூட நம்ம அடைய வேண்டிய இலக்கு இருக்கும். இலக்கு காட்டிக் குடுப்பாங்க. நீங்க அடைய வேண்டிய இலக்கு என்ன? முக்தி, மோட்சம், பரமபதம். அத காட்டிக் குடுக்கிறது தான் நம்ம பண்டைய விளையாட்டு. அப்ப அந்த விளையாட்டெல்லாம் இப்ப நம்ம மறந்துட்டோம். பட் இங்க உபனிஷத் சொல்லுது. தாயம், பகடை, சொக்கட்டான் என்றெல்லாம் கூறப்படுகின்ற விளையாட்டுகள் பல வகையால் ஆடப்படுவது உண்டு. அப்ப இங்க அந்த ஆட்டத்துல கிருதம் என்ற தாய விளையாட்டு முக்கியப்படுத்தப்படுகிறது என்று இங்க சொல்ல வருது. எப்படி சொல்லுது அப்படின்னா, இப்ப இந்த கதையிலேயே ஒரு கருத்த சொல்ல வருது. நீங்க அந்த கருத்தையும் கவனிக்கணும். நான் கதை சொல்லிட்டு இருக்கும்போது நான் எங்கேயோ தாவி போயிட்டேன் அப்படின்ட்டு கதையில மாட்டிக்க கூடாது. அதாவது நாம வந்து கதை மட்டும் இங்க கேட்க வரல. அந்த கதையினுடைய ஆழமான கருத்துக்களையும் நம்ம இங்க கேட்க வந்திருக்கிறோம். நம்ம வந்து இன்னும் சின்ன குழந்தைங்க கிடையாது. புராண கதைகள் மாரி நம்ம கதை கேட்டு போறவங்க கிடையாது. நம்ம கதைகளினுடைய கருத்துக்கள கேட்க வந்திருக்கிறோம். அப்ப இங்க என்ன இந்த கதைகள்ல சொல்ல வர்ற விஷயம் அப்படின்னா, இங்க பயன்படுத்தப்படுகின்ற தாயக்கட்டைகளுடைய 4 பக்கங்களின் முறையே 1, 2, 3, 4 என்ற எண்ணிக்கைகள் குறிக்கப்பட்டிருக்கும். நீங்க தாயக்கட்டை பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல 1 புள்ளி இருக்கும். திருப்பி சுருட்டி உருட்டி விட்டீங்கன்னா, இன்னொரு இடத்துல 2, அப்புறம் இன்னொரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 4 புள்ளிகள் காட்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த 4 புள்ளிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 4 யுகங்கள் இருக்கு இங்க. பரம பதத்த நீங்க அடையணும்னா, நீங்க ஒரே யுகத்துல அடைஞ்சிட முடியாது. இதுதான் கான்செப்ட். நாம என்ன நெனைக்கிறோம், இந்த விளையாட்ட விளையாடும்போது நம்ம உடனே அந்த பரம பதத்த அடைஞ்சிடலாம்னு நெனைச்சு தான் விளையாட பார்க்கிறோம். ஆனா அந்த விளையாட்டுல நம்ம பரம பதத்த உண்மையிலேயே அடையிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ரேர். அதாவது நீங்க விளையாடி பார்த்தீங்கன்னா தெரியும். நான்லாம் பலமுறை விளையாடி பார்த்திருக்கேன். அந்த பரம பதத்துக்குள்ள அடையறதுக்குள்ள பலமுறை பாம்பு கடிச்சு கீழ வந்திருக்கேன். பலமுறை ஏணியில ஏறி மேல போயிருக்கேன். ஆனா அந்த விளையாட்டு முடியாது. நமக்கு நேரம் ஆயிடும். இப்ப நம்ம விளையாட ஆரம்பிக்கும்போது ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் பரமபத விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். நானும் என்னுடைய நண்பனும் வச்சுக்கங்களேன். நாங்க 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சோம்னா, ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்குள்ள அவனும் மேல போக முடியாது, நானும் மேல போக முடியாது. போற மாரி போய் கீழ வந்து மீண்டும் நாங்க என்ன பண்ணுவோம், 5வது கட்டத்திலேயோ, 10வது கட்டத்திலேயோ நின்னுட்டு இருப்போம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வீட்ல அம்மா கூப்பிடுவாங்க. "டேய் வா இந்த மளிகை கடைக்கு போயிட்டு வா, பால் வாங்கிட்டு வான்னு" ஏதாவது வேலை வைப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விளையாட்ட ஏற கட்டிட்டு, மீண்டும் உலக விஷயத்துக்குள்ள போயிடுவோம். எப்படி பாருங்க அந்த ரியாலிட்டிய பாருங்க, எப்படி பெரியவங்க புரிய வச்சிருக்காங்கன்ட்டு. அப்ப நம்ம இறைவனை நோக்கி நகர்வதற்கு இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். நம்ம அத ஜெயிக்கவே முடியாது. ஏதேனும் ஒரு விஷயத்துல உலக விஷயங்கள் நம்மள ஈர்த்துக் கொண்டே இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் தான் மாயா, மனம் மயக்கம் என்று சொல்லப்படுது. இப்ப நெறைய பேர் இந்த பாதையில வருவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையிலேயே இதுல ஜெயிக்க மாட்டாங்க. இந்த பிறவிய வீண் பண்ணிடுவாங்க. இப்ப நீங்கலாம் இதுல வந்திருக்கீங்களே, முழுமையா ஜெயிச்சிடுவீங்களா? அப்படின்னா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கலாம். இப்ப நான் இதெல்லாம் ஞானத்த அடைஞ்சுட்டேன், நான் தெரிஞ்சுட்டேன், நான் பரமபதத்த அடைஞ்சிருவேன் அப்படின்ட்டு. ஆனா ரொம்ப டஃப். ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகம் திடீர்னு ஒரு செகண்ட்ல நம்மள ஈர்த்துடும். ஈர்த்ததுன்னா எந்த ஒரு இடத்துல நம்மள அது ட்ரிக்கர் பண்ணிவிடும். அதாவது ஒரு செகண்ட் தான் வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆயிடும். நீங்க வந்து ஒரு மாரி பார்த்துக்கிட்டா ஆன்மீக பாதையில ஆழமா போயிட்டே இருப்பீங்க. திடீர்னு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்போ, இல்ல ஒரு பெரிய வாய்ப்போ உங்களுக்கு குடுக்கும். அந்த மாயை என்ன பண்ணும்னா, உங்கள மயக்குவதற்கான ஒரு வாய்ப்ப உண்டாக்கி குடுக்கும். அதுல போய் நீங்க மாட்டுனீங்கன்னா, மறு வினாடி நீங்க ஆன்மீகத்த விட்டு அந்த உலகியலுக்குள்ள போவீங்க. ஆனா இங்க உலகியலும், ஆன்மீகமும் ஒன்றுதான் தெரியாம மீண்டும் அதுல போய் சிக்கிக்குவீங்க. சிக்கிக்கிட்டு என்ன ஆயிடுவீங்கன்னா, திருப்பி இந்த பிரவிற்த்திங்கிற விஷயத்துல ஆழமா ஈடுபட ஆரம்பிச்சு, நம்ம எதுக்காக வந்திருக்கிறோங்கிறத மறந்து போயி, மீண்டும் ஒரு பிறவிக்கு நம்ம வித்திட வேண்டிய ஒரு நிலை வந்துடும். அப்புறம் நம்ம நெறைய அகங்காரம், மமகாரங்கள் நம்மள அந்த இடத்துல புடிச்சுக்கும். ஆனா நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், ஞானி அப்படி இப்படி நம்ம என்ன உபதேசம் மற்றவங்களுடைய பேச்ச கேட்டு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தாலும், நம்ம ரியாக்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா நம்ம பிரச்சனைன்னு வரும்போது நீங்க சோர்வா உட்கார்றதும், உங்களுக்கு பிசினஸ்ல பணம் வரும்போது நீங்க மகிழ்வதும், பிசினஸ்ல பணம் லாஸ் ஆகும்போது நீங்க துவண்டு போறதும், நீங்க வந்து இன்னும் அந்த இறைநிலைக்கு வரலங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க பார்க்கலாம். அத நீங்க பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆனா மனசு இப்ப என்ன சொல்லும்னா, நான் பக்குவம் ஆயிட்டேன், நான் எல்லாம் அடைஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னையே ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்கும். ஆனா பிராக்டிகல்ன்னு வரும்போது தான் அந்த பாதிப்பு தெரியும்.
அதுக்கு நம்ம எப்படி வேதாந்தம் எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் அப்படின்னா, இப்ப மற்றவர்களுடைய இறப்பு வந்து நமக்கு பெருசா தெரியாது. பக்கத்து வீட்டுக்காரன் இறந்திருப்பான். நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வந்துருவோம். 10 வீட்ல தள்ளி ஒருத்தன் இறந்திருப்பான். நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனா நம்ம வீட்ல இறந்துட்டா நம்ம துடிப்போம் பார்த்தீங்களா? அப்பதான் நம்ம எங்க இருக்கோங்கிறது நமக்கு தெரிய வரும். அதாவது இறப்புங்கிறது நமக்கு நடக்கும்போது தான் அது இறப்பு. இதுக்கு காமெடியா சொல்லுவாங்கல்ல. மத்தவனுக்கெல்லாம் வந்தா தக்காளி சட்னி. தனக்கு வந்தா மட்டும் தான் அது ரத்தமா? அப்படின்னு காமெடி இருக்கு. அது மாரி இப்ப மத்தவனுக்கெல்லாம் வரும்போது நமக்கு அது தக்காளி சட்னி மாரி தெரியும். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையா? இறப்பு சாதாரணம் தானேன்னு வேதாந்தம் பேசுவோம். வேதாந்தம் என்ன பேசுவோம் அப்படின்னா, ஏங்க ஜனனம், மரணம்ங்கிறது நியதி தானங்க. இப்ப மனிதனா பொறந்தா அவன் இறந்து தானே ஆகணும். அது அவனுக்கு டைம் இருந்துச்சு அவன் போய் சேர்ந்துட்டான். அப்படின்னு நம்ம உபதேசமே குடுத்துட்டு இருப்போம். அந்த இதுலயே எங்க அந்த சாவு வீட்ல. ஆனா நம்ம வீட்ல நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அபிமானமானவர்கள். நம்முடைய குழந்தைகளோ, மனைவியோ, கணவனோ இறந்துட்டாங்கன்னா, அப்படியே உருண்டு பெரண்டு அழுவோம். ஏன்பா இதுதான் இயற்கையினுடைய நீதி தானேன்னு கேட்டா, எவ்வளவு அன்பானவர் தெரியுமா? எவ்வளவு அன்பு நான் அவன் மேல வச்சிருந்தேன் தெரியுமா? இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு அந்த புலம்புற புலம்பல்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து தேறவே இல்ல. அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். இதுதான் பற்று. இது வந்து நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள வந்து அடையறதுக்கு முன்னாடி ஞானிகள் வந்து அந்த தெளிவில் இருக்கிறது தான் இங்க உண்மையான ஞானிகள். அவர்கள் வந்து கோடியில ஒருத்தர் தான் இருப்பாங்க. அப்ப அந்த மாரி ஒரு நிலைய அடையறதுக்கு இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தாயக்கட்டையில 4 பக்கங்கள்ல 4 விதமான எண்ணிக்கைகள் இருக்கும். ஒரு பக்கம் வந்து 1, இன்னொரு பக்கம் 2, இன்னொரு பக்கம் 3, இன்னொரு பக்கம் 4 என்ற 4 எண்ணிக்கைகளை எப்படி காட்டுது அப்படின்னா, 4 யுகங்களாக காட்டுகின்றது. 4 யுகங்கள் என்பது எப்படின்னா, 4 என்ற எண்ணிக்கை கிருதாயுகம், 3 என்ற எண்ணிக்கை திரேதாயுகம், 2 என்ற எண்ணிக்கை துவாபர யுகம், 1 என்ற எண்ணிக்கை கலியுகம். அப்ப இங்க இந்த 4 யுகங்களும் 4 விதமான பக்கங்களாக அந்த தாயக்கட்டையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப தாயக்கட்டைகளை உருட்டும்போது, கீழான எண்ணிக்கை வந்தால், அந்த எண்ணிக்கை மட்டுமே உருட்டுபவனுக்கு உரியதாக மாறுகின்றது. இப்ப நம்ம உருட்டுறோம் அப்படின்னா, நமக்கு 2 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த 2 தான் உங்களுக்கு உண்டான எண். அப்ப அந்த 2க்கு தகுந்த மாரி நீங்க அந்த காய நகர்த்தணும். அந்த தாயக்கட்டை விளையாடும்போது, அந்த பரமபத விளையாட்டுல உங்களுக்கு 2ன்னு விழுந்த உடனே அந்த 2ஆன எண்ணிக்கைக்கு மட்டும் தான் நீங்க முன்னேற முடியும். அப்ப அந்த 2ங்கிறது உங்களுக்கே உரித்தானது அப்படின்னு சொல்ல வருது. ஆனால் 4 வருமானால், அவனுக்கு எல்லா எண்ணிக்கைகளும் அதாவது எப்படி எல்லா எண்ணிக்கைகளும்ங்கிறது இங்க எப்படி பூடகமா சொல்லுது அப்படின்னா, 4, 3, 2, 1 அப்ப எல்லாம் சேர்ந்துனா என்ன அதுக்கு பேரு? 10. அப்ப 10 என்ற எண் அதற்கு உரித்தானது. அப்ப 10 என்ற எண்ல வந்து மிகப்பெரிய ஒரு பரிபாஷை ஒளிந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த பரிபாஷைய வந்து நம்ம ஏற்கனவே நம்முடைய பாடநூல்கள்ல தெளிவா நான் விளக்கியிருக்கிறேன். இத வந்து வள்ளலார் முதற்கொண்டு ஏகப்பட்ட ஞானிகள் எல்லாம் வந்து இத பேசுவாங்க. அதாவது இந்த இலக்கம் வந்து ஒரு ரகசிய இலக்கம். இந்த 10ங்கிறது. கட்டறுத்து எனையாண்டு கண்ணார நீரியிட்ட அன்பொருடு யாவரும் காணவே, பட்டி மண்டபம் ஏற்றினை, ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே. திருச்சதகம். இது வந்து மாணிக்கவாசகர் பாடிய அருமையான ஒரு பாடல். அது மாதிரியே வந்து திருமந்திரமும் சொல்லும். எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவிலக்கேல் சிட்டன் சிவாய நமவென்னும் திருவெழுத்து அஞ்சாலே அவாய மர நின்றாடுவான் அப்படின்ட்டு இந்த 8, 2 அப்படின்னு 2யும் கூட்டுனா 10 அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்த இங்க சாஸ்திரம் பேசுது. இத வந்து நம்முடைய சயின்ஸ் வந்து பைனரின்னு சொல்லுது. 10ங்கிற வார்த்தைக்கு வந்து பைனரின்னா 1, 0 அப்படின்னு 2 எண்கள் இருக்கும். இப்ப அந்த 1, 0 அப்படிங்கிறது தான் இங்க பைனரி லாங்குவேஜ். இப்ப இந்த பைனரி லாங்குவேஜ்ல தான் இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு. கம்ப்யூட்டரும் அப்படிதான் இயங்கும். கம்ப்யூட்டர்ல இருந்து இப்ப இன்றைக்கு ஏஐ டெக்னாலஜி நம்ம கிட்ட வந்திருந்தாலும் கூட, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ வந்து நம்ம கையாளுவதற்கான அடிப்படை எழுத்துக்கள் வந்து இந்த 1, 0, 2 தான். இத வந்து பைனரி லாங்குவேஜ் அப்படின்னு சயின்ஸ் பேசும். அப்ப இதுதான் இங்க வந்து சாஸ்திரமும் பேசும். இப்ப 2ம் 1 தான். இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இங்க விஞ்ஞானம், மெய்ஞானம் அப்படிங்கிற 2 வேறு விஷயங்கள் கிடையாது. புரிதல் தான் இங்க முக்கியம். நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோமோ, அந்த புரிதல் தான் நம்ம வந்து ஒருமித்த தன்மைக்குள்ள கொண்டு போக போது. புரிதல் இல்லாதவன் தான் இது வந்து மெய்ஞானம், அது வந்து விஞ்ஞானம் அப்படின்ற இருவேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு இருமைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக இருப்பாங்க. ஆனா உயர் பரிமாண நிலையில் வந்த ஞானிகளுக்கு இங்கு இருமைகள் கிடையாது. இருப்பது இறைவன் மட்டும் தான்ங்கிற அந்த உயரிய வித்தைய வந்து 4 யுகங்களினுடைய அடிப்படையிலே கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற யுகங்களிலே பல யுகங்கள் மனிதன் கடக்க வேண்டியிருக்கிறது. பிறவி பயனை அடைவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. ஏனென்றால் இது பரமபத விளையாட்டு போன்றது.
பரமபத விளையாட்டிலே எப்படி பாம்பு கடித்து கடித்து கீழே வந்து விடுகின்றானோ, அதுபோல உலக சுகங்கள் அவனை இழுத்து இழுத்து கீழே தள்ளிக் கொண்டே இருக்கும். அப்ப உலக சுகங்கள் இழுத்து இழுத்து அவனை கீழே தள்ளிக் கொண்டிருப்பதை அவன் அறிய மாட்டான். ஏனென்றால் அவன் அந்த மாயையில் மயங்கிக் கொண்டிருக்கின்றான்ங்கிற ஆழமான உண்மையை இங்கே உபதேசிக்குது. இந்த சாந்தோக்கிய உபநிஷதம். அதற்கான ஓமானங்களாக இத சொல்ல வந்து இந்த கதையை முன்னிறுத்துது. அப்ப நம்ம இத கதையா பார்க்காம, இந்த கதையினுடைய ஆழமான கருத்துக்கள பார்க்கும்போது, இப்ப இந்த உலகினர்கள் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் ரைக்கிரவ முனிவரையே சேரும். ஏனெனில், ரைக்கிரவ முனிவர் சம்வர்க்க உபாசனை செய்தவர் அப்படிங்கிற ஒரு உயரிய விஷயத்தை இங்கு சுட்டிக்காட்டுது இந்த உபநிஷதம். இப்ப இந்த உபநிஷத்தினுடைய இந்த கதையினுடைய முக்கியமான ஹீரோ யார் தெரியுமா? ஹீரோ ரைக்கிரவ முனிவர் தான் ஹீரோ. கதாநாயகன். அப்ப இந்த ரைக்கிரவ முனிவர் என்ன பண்றாருன்னா, சம்வர்க்க உபாசனை செய்தவர். சம்வர்க்க உபாசனை அப்படின்னா என்னன்னா, வாயுவையும், பிராணனையும் ஒன்றாக கருதி அனைத்தையும் கிரகிக்கின்ற தெய்வங்களாக தியானிக்கின்ற ஒரு உபாசனைக்கு பேர் தான் சம்வர்க்க உபாசனை, சம்வர்க்க தியானம், சம்வர்க்க வித்தை. இத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சம்வர்க்க வித்தை நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, எல்லா விஷயத்திலும் தன்னை பார்ப்பது. அதாவது அந்த ஈஸ்வர நீதிக்குள்ள போவது. இப்ப இந்த ஈஸ்வர நீதிக்குள்ள யாருமே பெரும்பாலும் போமாட்டாங்க. ஏன் போக மாட்டாங்கன்னா, கதை கேட்கிற மாரி கேட்பாங்க. அப்புறம் அவன் வேற, இவன் வேறன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. சச்சரவுகள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பாங்க. இப்படிதான் 99% மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த ரைக்கிரவ முனிவர் வந்து அந்த நிலையை அடைந்து இருக்கிறார் இல்லையா? அப்போ இந்த உலகத்தினுடைய அத்தனை நன்மைகளும் அவரையே சேரும் என்று அந்த அன்னப்பறவைகள் 2ம் பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த அரசன் கேட்கிறான். இந்த மன்னன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். அப்ப அதில் சொல்லுது 2ம் பேசிக்கும்போது, "நீ அந்த மன்னன் பக்கத்துல போகாத. நீ எரிக்கப்பட்டு விடுவாய். ஏனென்றால் அவருடைய அந்த புண்ணிய கர்மத்தினுடைய பலன்கள் வந்து அவரிடத்துல பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த பலன்களை பயன்படுத்தி அவர் தன்னுடைய பிறவி பயனை முடிப்பதற்கான பாதை தெரியாமல் இருக்கின்றார். அவருக்கு ரைக்கிரவரை பற்றி தெரிந்து கொண்டால் அவர் அதிலே தேறி விடுவார். அவர் அதிலே முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்கிறது" என்று அந்த 2 அன்னப்பறவைகளும் அந்த ரைக்கிரவ முனிவரை பற்றி சொல்லிக் கொண்டு போகிற மாதிரி அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப இங்க மன்னன் படுத்துக் கொண்டிருக்கிறவன் கவனிக்கிறான். இந்த அன்னப்பறவைகளுடைய வார்த்தைகளை கேட்டபடியே அப்படியே தூங்கி போன அந்த அரசனுக்கு துயில் எழுப்புபவர்கள் வந்து மறுநாள் வந்து பாட்டு பாடி மன்னனை எழுப்புவார்கள். அதாவது உங்களுக்கு மன்னனுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படின்னா, சும்மா நாம எழுந்திருக்கிற மாரிலாம் எழுந்திருக்க மாட்டாங்க. இப்ப கடவுள வந்து எப்படி நம்ம சுப்ரபாதம் பாடி எழுப்புறோம். இப்ப கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா, வைணவ திருத்தலங்கள்லாம் நாராயணன காலையில எழுப்புறதுக்கு வந்து சுப்ரபாதம் இருக்கு இல்லையா? ஏன் கடவுள் வந்து தானா எழுந்திருக்க மாட்டாரான்னா, அவர வந்து போற்றுறோம், பாராட்டுறோம். அதாவது ஒரு மிக உயரிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு உண்டான மரியாதை அது. அவர வந்து நம்ம சாதாரணமா எழுப்பக்கூடாது. அப்ப என்ன பண்றோம்? ஒரு பாடல் பாடி அவர வந்து நம்ம எழுப்புறோம். அது மாரி மன்னர்களும் அப்படிதான். மன்னர்கள் எல்லாம் தூங்கும்போது, இரவு தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில அவங்களுக்கு சுப்ரபாதம் பாடும். சுப்ரபாதம் பாடும்போது அவங்கள பாட்டு பாடி எழுப்புவாங்க. துயில் எழுப்புபவர்கள் அதற்காகவே அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, மன்னர்களை எழுப்புவதற்காகவே சில மக்கள் இருப்பாங்க. அவங்க வந்து பாடுவாங்க. அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும். அவர்கள் வந்து காலையில மன்னனுக்காகவே வந்து பாட்டு பாடுன உடனே, அந்த பாட்ட கேட்ட உடனே மன்னன் எழுந்திரிப்பான். எதுக்காக அந்த பாட்டு பாடி அவன எழுப்புறாங்க அப்படின்னா, அவன் எழுந்திரிக்கும் போதே நல்ல மனநிலையில எழுந்திரிக்கணும். அந்த பாடல்கள் வந்து அவனை உயர்த்தியும், இந்த உலகத்தினுடைய உண்மை தன்மையை அவனுக்கு காட்டிக் கொடுப்பதும், தெய்வீக தன்மையை அவன நிலைநிறுத்துவதற்கான பாடல்களாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடலை பாடி எழுப்பி விடுவாங்க. அப்ப அந்த மாரி மன்னன் தூங்கி போனவுடனே மறுநாள் காலையில இந்த துயில் எழுப்புபவர்கள் வந்து பாடுகின்ற பொழுது, அவன் என்ன பண்றான்? தன்னை அந்த ரைக்கிறவரோட ஒப்பிட்டு அப்படியே எழுந்திரிக்கிறான். காலையில எழுந்திரிக்கும்போதே, அவனுக்கு நானும் அந்த ரைக்கிறவர் மாரி ஆகணுமே! இப்ப நம்ம இவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும், இந்த பலன்கள் பூரா ரைக்கிறவரையே போய் சேருது அப்படிங்கும்போது, இப்ப நானும் ரைக்கிறவர் மாரி ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அங்க துயில் எழுப்பியவனை பார்த்து, "நண்பா, நீ என்னை ரைக்கிறவர் என்றா புகழ்கிறாய்? அந்த ரைக்கிறவர் எப்படிப்பட்டவர்?" அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா, இவன் வந்து அந்த காலையில எழுந்திருக்க உடனே அவனுடைய மனோநிலை எப்படி இருக்குன்னா, இரவு நேரத்துல அந்த 2 அன்னப்பறவைகள் பேசிக்கொண்டு போய்க்கிட்டு இருந்தத கேட்ட உடனே, இவன் செய்த தான தர்மங்கள் மூலமா அது பக்கத்துல நெருங்குனா நீ எரிந்து விடுவாய் என்று சொல்வது கூட அவனுக்கு பெருசா தெரியல. ஆனா இந்த பலனை அடைவதற்கான பாதை வந்து முக்தி பாதை மட்டும் தான். ஞான பாதை மட்டும் தான். அது ரைக்கிரவர் போன்ற முனிவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ணத்துல அவன் தூங்கிக்கிட்டே இருந்தவன், மறுநாள் காலையில எழுந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டானது அவன ரைக்கிரவர் முனிவர் மாரியே மாற்றி, அதிலிருந்து அவன் விழித்துக் கொண்டது போல ஒரு நினைப்புல அந்த பாட்டு பாடுபவனை பார்த்து கேட்கிறான். "நீ என்ன வந்து ரைக்கிரவர் முனிவர் என்றா புகழ்ந்து பாடினாய்? நீ என்னை ரைக்கிரவர் என்றா எழுப்பினாய்? அவர் எப்படிப்பட்டவர்?" என்று அவனிடத்திலே கேட்டார். அப்போ ஜானசுதி துயில் எழுப்புவனிடம் அந்த பல்லாச்சி அன்னம் ரைக்குவரை பற்றி கூறியதை அப்படியே எடுத்து அவனுக்கு விளக்கினார்.
அந்த பாடலை பாடி துயில் எழுப்பிய அந்த பாடகனிடத்தில, இந்த ரைக்கிரவர் முனிவரை பற்றி இந்த அன்னப்பறவைகள் இரவு நேற்று பேசிக் கொண்டிருந்தது. இதை நானும் கேட்டேன். ஆகவே கிருதத்தை வென்றவனுக்கு கீழே உள்ள எண்ணிக்கைகள் இயல்பாகவே உரிமையாகி விடுகின்றது. அதுபோல மக்கள் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் ரைக்கிரவரையே சேரும் என்று அந்த 2 பறவைகள் பேசிக்கொண்டு போனது. அப்ப இதிலிருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பரமபத விளையாட்ட நம்ம விளையாடும்போது, அந்த பரமபதத்தில தாயக்கட்டைகளை உருட்டும்போது, அந்த 4 என்ற எண்ணிக்கை வந்து எப்படி கிருதாயுகத்தை காட்டுகிறதோ, அந்த கிருதாயுகம் அப்படிங்கிற அந்த யுகங்கள்ல 4ங்கிற எண் வந்துவிட்டா, அந்த 4ங்கிற எண்ணுக்குள்ளேயே 3ங்கிற எண் அடக்கம். அந்த 3 மட்டும் இல்ல. 2 என்ற எண் அடக்கம். அந்த 2 மட்டும் அல்ல. 1 என்ற எண் அடக்கம். அப்ப 4ங்கிற ஒரு எண்ணுக்குள்ள 3ம் இருக்கு, 2ம் இருக்கு, 1ம் இருக்கு. அப்ப இதை எல்லாம் கூட்டினா 10. அப்ப இந்த 10 அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருப்பதினால, இப்ப இந்த நிலை தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு. அப்ப இதை நான் அடைவதற்கு அந்த ரைக்கிரவ முனிவரை நான் அடைய வேண்டும். ஆகவே நீ என்ன பண்ற? பாட்டு பாடி இவனை எழுப்புகின்ற ஒரு ஏவலாளி இடத்திலே மன்னன் ஆணையிட்டான். நீங்கள் உடனடியாக அந்த ரைக்கிரவ முனிவரை தேடி கண்டுபிடித்து எனக்கு தகவல் தாருங்கள். நான் அவரை சந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த ஜானஸ்ருதி அப்படிங்கிற அரசன் வந்து தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து ரைக்கிரவ முனிவருடைய இருப்பிடத்தை எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தகவல் குடுத்துடுறான். உடனே இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க? கிளம்பி போறாங்க. அந்த மன்னனுக்காக ரைக்கிரவ முனிவர தேட போறாங்க. அப்படி தேடி எங்கெங்கேயோ போய் அலையுறாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள பார்க்குறாங்க. பெரிய ரைக்கிரவர் முனிவர்னா அப்படி இருப்பாரா? இப்படி இருப்பாரா? ஜமீன்தாரா இருப்பாரா? இல்ல பெரிய அரண்மனையில இருப்பாரா? அல்லது ஒரு பெரிய சன்னியாசியா கோயில்ல இருப்பாரா? அப்படி இப்படின்ட்டு பல பக்கங்கள்ல தேடுறாங்க. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா, அவங்க என்ன நெனச்சுக்கிட்டாங்க, மன்னன் வந்து இப்போ ரைக்கிரவ முனிவரை பார்க்க விரும்புறாருன்னா, மன்னனுடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாரி அவரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாரு போல்ருக்கு. நாம வந்து ஒரு பிச்சைக்காரனையா போய் கூட்டு வர சொல்ல போறாரு. அப்படி ஒண்ணும் கிடையாது இல்லையா? ஏன்னா மன்னன் பார்க்க விரும்பணும்னா ஒரு பெரிய முனிவரா இருக்கும். பெரிய ஆளா இருப்பாரு. எங்கேயாவது ஆசிரமம் வச்சிருப்பாரு. அவரு வந்து பெரிய லெவல்ல இருந்துட்டு இருக்கலாம். அவர போய் தேடணுன்ட்டு ஒவ்வொரு ஆசிரமமா போய் போய் ரைக்கிரவர் முனிவர் எங்க இருக்காரு? ரைக்கிரவர் முனிவர் எங்க இருக்காருன்னு தேடுறாங்க. சாதுக்கள் வாழுகின்ற இடத்துக்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படி தேடிக்கிட்டு அலைஞ்சுகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டு வண்டிக்கு அடியில உடம்பெல்லாம் வந்து சொறி சிரங்கு வந்த மாதிரி ஒரு ஆள் படுத்துட்டு இருக்கான். மாட்டு வண்டிக்கு அடியில பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கான். சாதாரணமா படுத்துக் கொண்டிருக்கான். அவன் உடம்புல பூரா புண்ணு. அதாவது அந்த தோல் சம்பந்தப்பட்ட வியாதி வந்திருக்கு. தோல் வியாதி வந்து, அவன் உடம்புல பூரா புண்ணு. அந்த புண்ண சொரிஞ்சுகிட்டு படுத்துக்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க வந்து அந்த பக்கமா தேடிக்கிட்டு போறவங்க, அவன் யாரோ ஒருத்தன்னு நெனச்சுக்கிட்டு, இந்த தனிமையான இடத்துல நீங்க மாட்டு வண்டிக்கு அடியில படுத்துக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க யாரு? எங்க இருக்கீங்க? நீங்க எந்த ஊரு? இந்த பக்கம் ரைக்கிரவர் முனிவர் ஆசிரமம் ஏதாவது இருக்கா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, நீங்க யார தேடுறீங்க? அப்படின்னு அவன் கேட்கறான். இந்த மாரி நான் ரைக்கிரவர தான் தேடுறேன் அப்படின்னா, நான் தான் ரைக்கிரவன் என்ன விஷயம்? அப்படின்னு அவரு கீழ படுத்துட்டு இருந்தவர் வந்து சொல்றாரு. தேடிக்கொண்டு வந்த காவலாளிகள் இடத்துல. அத கேட்ட உடனே அவனுங்க ஷாக் ஆயிடுறானுங்க. என்னடா இப்படி ஒரு அருவருப்பத்தக்க உடம்பு பூரா புண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறவன, அதுவும் வந்து ஒரு மாட்டு வண்டி கீழ படுத்துக்கிட்டு இருக்கிறான். இவன போய் மன்னர் பார்க்கணும்னு நினைக்கிறாரே! என்ன காரணம் தெரியல. சரி அப்ப நீ தான் ரைக்கிரவரான்னு உறுதிப்படுத்தின பிறகு, இவர்கள் என்ன பண்றாங்க, நேரா கிளம்பி அரண்மனைக்கு போறாங்க. இந்த மாரி மன்னான அங்க பல இடங்கள்ல தேடி ஒரு இடத்துல மாட்டு வண்டிக்கு அடியில நீங்க சொல்ற அந்த ரைக்கிரவர் படுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர பார்த்துட்டோம். ஆனா அவர் உடம்பெல்லாம் புண்ணா படுத்துக்கிட்டு இருக்காரு. அ அவர் ஒரு நோய்வாய்ப்பட்ட மாரி தெரியுது. நீங்க எதுக்கும் போய் நீங்க பார்க்கிறதுனா பாருங்க. அவரு தான் அது அப்படின்னு சொன்ன உடனே, மன்னன் என்ன பண்றான், அந்த ரைக்கிரவரை தேடி செல்கின்றான். ரைக்கிரவர தேடி அங்க போன உடனே வண்டியின் அருகிலே ஓரத்திலே படுத்துக் கொண்டிருந்த அவரை பார்த்து, அவருடைய உடம்புல இருக்கிற கொப்பளங்களை எல்லாம் சொரிஞ்சு கொண்டிருந்தான். அப்படி சொரிஞ்சுகிட்டு இருந்தவர பார்த்த உடனே இவரு என்னடா இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலும், சரி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். எதுக்கு இப்படி இருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் வந்து மிக உயரிய ஞானியாகிய ரைக்கிரவர் என்று அன்னப்பறவைகள் சொல்ல நான் கேள்விப்பட்டேன். இப்ப இந்த பூமியில இருக்கின்ற எல்லோரும் செய்கின்ற புண்ணிய பலன்கள் எல்லாம் உங்கள தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அந்த பறவைகள் பேசிக்கொண்டு போனதையும் நானு கேட்டுவிட்டேன். அப்ப அப்படிப்பட்ட புண்ணிய பலன்கள செய்திருக்கிற நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய புண்ணிய பலனுடைய பலன் இப்படித்தான் இருக்குமா? ஏன் உங்களுக்கு இந்த மாரி ஒரு நிலைப்பாடு? இப்ப நீங்க அடைந்த அந்த ஞானம் வந்து எப்படிப்பட்ட ஞானம்? அதை நீங்க எனக்கு கண்டிப்பா சொல்லிக் குடுக்கணும். அதனால நான் உங்கள தேடி வந்திருக்கிறேன். ஆகவே நீங்க அத எனக்கு சொல்லிக் குடுத்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச தட்சணையாக நெறைய வைர மாலைகளும், நீங்கள் செல்வதற்கான குதிரைகளில் பூட்டப்பட்ட ரதங்களும், உங்களுடைய உணவு தேவைக்கான பசுக்களும், உங்களுக்கெல்லாம் நான் தானமா குடுக்குறேன். நீங்க இத எனக்கு வந்து சொல்லிக் குடுக்க முடியுமா?
நீங்க அடைந்த அந்த ஞானம் என்ன அப்படின்னு எனக்கு நீங்க கத்துக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி, குரு தட்சணையாக நான் இதெல்லாம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். இந்த ஜானஸ்ருதியினுடைய பேச்சை கேட்ட ரைக்கிறவர், "விலகிப் போ, தகுதியற்றவனே விலகிப் போ" அப்படின்னு தொரத்துறார். அந்த மன்னன பார்த்த உடனே, அவன் எவ்வளவு விஷயங்கள குடுக்குறேன்ட்டு முன் வரான். ஆனா, இவரு வந்து ஒரு சாதாரணமா மாட்டு வண்டிக்கு அடியில படுத்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு எந்த தேவையும் இல்ல. ஆனா, இவருடைய தேவை வந்து இவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா, இவர் வந்து ஒரு உயரிய ஞானியா இருக்கிறதுனால, தான் எதற்காக அந்த விஷயத்த அவர் செய்றாருங்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவர்களால அத கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா, ஞானிகளுடைய விளையாட்டெல்லாம் வந்து ஒரு சாதாரண மனிதர்களால கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ ஒரு புலையன் வேஷத்துல வந்தத ஆதிசங்கராலயே கண்டுபிடிக்க முடியல. அது மாரி ரிபு முனிவர் வந்து ஒரு வயசானவர் மாரி வேஷம் போட்டு வந்தத அந்த சிஷ்யனால கண்டுபிடிக்க முடியல. அப்ப இது மாதிரி இங்க மகான்களும், முனிவர்களும் என்ன மாரி உருவத்துல வருவாங்க, எப்படி உபதேசிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அவர்களுடைய வாழ்க்கை முறைய வந்து நம்ப கணிக்க முடியாது. ஆனாலும் இந்த ஞானஸ்ருதி ஓரளவுக்கு அந்த விஷயங்கள தெரிந்து வைத்திருக்கிறதுனால, அவன் என்ன பண்றான், இவர ஒரு முனிவரா மதிக்கிறான். மதிச்சு தான் அவர்கிட்ட மரியாதை நிமித்தம், நீங்க எனக்கு அந்த வித்தைய கத்துக் குடுக்கணும் என்று கேட்கிறான். ஆனாலும் அந்த முனிவர் என்ன பண்றாருன்னா, ரைக்கிறவர் வந்து, இவன விலகிப் போ தகுதியற்றவனேன்னு திட்டுறாரு. ஏன் தகுதியற்றவனே அப்படின்னு அவர் திட்ட வேண்டிய அவசியம் இருக்கு? இப்ப சாதாரண மனிதன் வந்து ஒரு தான தர்மங்களும் பண்ணாதவன்லாம் வந்து இது மாரி அத்தியாத்ம ஞான கல்விக்குள்ள வந்துட்டான். ஆனா இவ்வளவு உயரிய தான தர்மங்கள செய்து உலகத்துக்கு உபகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மன்னர் பரம்பரையில வந்த ஒரு மன்னனுக்கு இந்த தகுதி இல்லையா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்க எழுப்பப்படுது இல்லையா? அப்ப இங்க அந்த கேள்வியினுடைய எழுப்பப்படுவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு ரிஷிகளுக்கோ, ஒரு மகான்களுக்கோ வந்து அந்த வித்தைக்கான விலை வந்து இவர்கள் நிர்ணயிக்க முடியாது என்பதை இங்க சுட்டிக்காட்டுவதற்காக இங்க சாஸ்திரம் இத சொல்லுது. அதாவது இது மாரி உயரிய வித்தை, அத்தியாத்ம ஞான கல்வியை ஒருத்தருக்கு நம்ம உபதேசிக்கணும் அப்படின்னா, அந்த உபதேசத்துக்கான விலை வந்து இந்த உலகியல் பொருட்களால நிறைவு செய்ய முடியாது. எவ்வளவு கோடி கோடி பணத்த அள்ளி குடுத்துட்டாலும் இந்த வித்தை வந்து அதுக்கு நிறைவாகுமா? ஈடாகுமான்னா எப்படி ஈடாகும்? அது பணம் குடுத்து வாங்கக்கூடிய வித்தையா? பணத்துக்காக அந்த வித்தைய கற்றுக்கொள்ள முடியுமான்னா, அப்படி கிடையவே கிடையாது. அப்படிங்கிற ஒரு உயரிய வித்தையினுடைய மதிப்பு தெரியாம அந்த வித்தைய வந்து தன்னிடத்துல கேட்கிறானே, அப்படி கேட்பவன் வந்து அவனாகத்தான் குடுக்கணுமே தவிர, அவன்கிட்ட போய் நான் இத குடுக்குறேன், அத குடுக்குறேன்னு அவர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்ப அவன் மனமும் வந்து அந்த வித்தைய கற்றுக்கொண்ட பிறகு தட்சணையா குடுக்குறது வேற. ஆனா அந்த வித்தைய அவன் கற்றுப்பதற்கு லஞ்சமாக குடுக்குற மாரி இங்க பேசுறான் இல்லையா? இப்ப நீங்க இத செஞ்சு குடுத்தீங்கன்னா, நான் இத செய்றேன் அப்படின்னு பேசுனா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு வந்து லஞ்சம் மாரி தான் கணக்கு பார்க்கணும். அது வந்து இங்க தர்மமாகவோ, தானமாகவோ அல்லது அத வந்து தட்சணையாகவோ பார்க்க முடியாது. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, கோயில் குருக்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த அர்ச்சகர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அவங்க எப்பயுமே வந்து விலை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கு வந்து தட்சணைன்னு பேர் கிடையாது. அதுக்கு பிசினஸ்ன்னு பேரு. இப்போ இந்த கோயில் அர்ச்சகர்கள்லாம் வருவாங்க. கோயில் பூஜைக்கு வருவாங்க. அதாவது யாகசாலை அமைச்சு யாகமெல்லாம் செஞ்சு குடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பேசுவாங்க. பாருங்க நான் இந்த யாகம் முடிச்சு குடுத்தேன்னா, எனக்கு 10,000 குடுக்கணும். இந்த மாரி வந்து நான் ஜெபம் செஞ்சு குடுத்தேன்னா, எனக்கு 5,000 குடுக்கணும். இந்த மாரி வந்து நான் பஜனை செஞ்சு குடுத்தேன்னா, எனக்கு 50,000 குடுக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவாங்க பாத்தீங்களா? அந்த மாரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அவங்க உண்மையா அத வந்து ஒரு வேள்வியா செய்யல. அதாவது வேள்வின்னு நான் இந்த இடத்துல எப்படி சொல்றேன்னா, தவ வாழ்க்கையா அந்த வாழ்க்கைய அவங்க வாழல. அவங்க வந்து கமர்ஷியலா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பணத்துக்காக வாழ்றாங்க. அப்ப அவங்க பணத்த நிர்ணயம் பண்ணி அந்த பாதையில அவங்க பயணிக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவனுக்கு அந்த மாரி சொல்லிக் குடுக்கிறவனாலயும் அந்த பாதை பயன்படாது. பணத்துக்காக இந்த வேலைய செய்றவனால கத்துக்கிட்டவனும் பயனடைய மாட்டான். பணத்த பெற்றவனும் பயனடைய மாட்டான். ஏன்னா இவன் கமர்ஷியலா செய்றான். அப்ப அதனால அதுக்கு உண்டான பலன் தான் அது கிடைக்குமே தவிர, அது புண்ணிய பலனாக மாறாது. அது வந்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்காது. அப்ப இத பாயிண்ட்ட நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கதையில வந்து நெறைய நுணுக்கங்கள் இருக்கு. அந்த நுணுக்கங்கள மட்டும் நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த நுணுக்கங்கள நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏன்னா கதைய கதையாட்டம் போகாம, அந்த கதையினுடைய நுணுக்கங்கள நீங்க கவனிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப நுணுக்கம் என்னன்னா, இங்க தட்சணையாக ஆபரணங்களும், பசுக்களும், ரதங்களும் தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு ஜனஸ்ருதி மன்னன். ஆனா ஜனஸ்ருதியினுடைய பேச்சை கேட்ட ரைக்கிறவர் விலகிப்போ தகுதியற்றவனே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வெளியிடுகிறார் அப்படின்னா, அவர் என்ன சொல்ல வரார் அந்த முனிவர் அப்படின்னு பார்த்தா, நீ என்னுடைய வித்தைய வந்து விலை குடுத்து வாங்க முடியாது. சம்வர்க்க வித்தைய வந்து நீ விலை குடுத்து வாங்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்ல வராரு. அதான் விஷயம். அப்ப அத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாமளும் இப்ப இந்த பாடத்திட்டங்கள்ல பயணிக்கிறோம் இல்லையா? அப்ப இந்த பாடம் எப்படிப்பட்டது? இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக உபதேசிக்கப்படுகின்ற விஷயங்களாக நம்ம இத பார்க்கிறோம். அப்ப இந்த முக்தி பாதை அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. எண்ணற்ற தடைகள் நிறைந்தது. கூரான கத்தியினுடைய முனையின் மீது நடப்பது போன்றது இந்த முக்தி பாதை. மிகவும் கடினமானது என்று நம்ம ஏற்கனவே கடோ உபநிஷத்து எச்சரிக்கை செய்வதை பார்த்தோம்.
நம்ம கட உபனிஷத்து படிக்கும்போது யமதர்மராஜனும் நசிகேதனும் அந்த உபனிஷத்துல பேசும்போது 1வது அத்தியாயத்தினுடைய 3வது பகுதியில வருகின்ற 14வது ஸ்லோகத்த நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, அங்க யமதர்மராஜனும் நசிகேதனும் பேசும்போது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, "முக்தி பாதை என்பது எண்ணற்ற தடைகள் நிறைந்தது. கூரான கத்தி முனையின் மீது நடப்பது போன்றது" அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த முக்தி பாதை மிகவும் கடினமானது என்று எச்சரிக்கை கொடுப்பதாக நம்ம பார்க்கிறோம். கடோ உபனிஷத்துல பார்க்கிறோம். அப்ப அது மாதிரி இங்க ஒரு குருவானவர் ஒருவனை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால், அவனுக்கு ஆன்மீக உபதேசத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு, அவனை பல வழிகளில் குருமார்கள் சோதிப்பதை உபநிஷதங்களிலும், நம்ம புராணங்களிலும் காண முடிகிறது. ஏனென்றால் இது மிக உயரிய வித்தை. அத்தியாத்ம வித்தை என்பது ரோட்ல போற வரவனுக்கெல்லாம் குடுத்துற முடியாது. இது அப்படியே யார் வேணா கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி குடுத்துற முடியாது. இதுக்கான தகுதி உள்ளவர்களுக்கு தான் இத குடுக்கணும். அப்படி குடுக்கப்படும்போது தான் அதனுடைய மதிப்பு அவர்களுக்கு புரியும். அப்பொழுது மட்டும் தான் அதனுடைய மகத்துவம் அவர்களுக்கு புரிஞ்சு, அதுல அவர்கள் நிற்க முடியும். இப்ப ஏனோ தானோன்ட்டு கேட்டு போறவங்க இதுல நிக்க மாட்டாங்கல்ல. இப்படித்தானே இப்ப நம்ம பாடத்திட்டம்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப நான் இந்த பாடத்திட்டத்த எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாருங்க. இப்ப உயரிய வித்தை இந்த அத்தியாத்ம ஞான கல்விய நான் இந்த உலகத்துக்கு குடுக்கணும் அப்படின்ட்டு, நான் இந்த மாரி ஒரு இணையதளத்தின் வாயிலாக இத கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருந்தாலும், இப்ப இந்த குழுவுல 500 பேர் இருக்காங்கன்னா, இந்த 500 பேர் இந்த வித்தைய மதிக்கிறாங்களா? இதுக்கு வேல்யூ குடுக்குறாங்களான்னு இல்ல இல்லையா? உண்மையா இந்த வித்தைக்கு வேல்யூ குடுக்குறவங்க வெறும் 5 பேர் தான். மீதி 500 பேர்ல 495 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கதை கேட்கிற மாரி வருவாங்க அல்லது இத பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. ஷேர் பண்றதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுடைய சோசியல் மீடியாவுல ஏதேனும் ஒரு சப்ஜெக்ட் குடுத்துட்டே இருக்கணும். டெய்லி WhatsAppல ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணணும். Telegramல ஏதாவது ஒண்ணு ஷேர் பண்ணணும். அதுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்காதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா, சோசியல் மீடியால போய் Facebookல என்ன இருக்கு? WhatsAppல என்ன இருக்கு? Telegramல என்ன இருக்கு? அப்படின்ட்டு குரூப்ல போய் சேர்ந்துக்குவாங்க. நெறைய குரூப்குள்ள இருப்பாங்க. அந்த குரூப்ல இருந்து ஒவ்வொருத்தரும் சொல்றத எடுத்து, எடுத்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா, இவங்களுக்கு அது ஒரு பொழுதுபோக்கு. இந்த சோசியல் மீடியாவுல இப்படி செஞ்சுட்டு இருக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து இதனுடைய வேல்யூ தெரியுமான்னா எப்படி தெரியும்? அப்ப இதனுடைய வேல்யூ யாருக்கு தெரியும்? உண்மையா இத தேடுறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி தேடுறவங்க கோடியில ஒருத்தங்கிற மாரி சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? அதுதான் உண்மை. ஏன்னா, கோடியில ஒருத்தன் தான் உண்மையிலேயே இத தெரிஞ்சுக்க முடியும். எல்லாராலும் இத தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப அது மாரி அந்த கோடியில ஒருத்தனா அந்த சிஷ்யன் இருக்கணும்னு ரைக்கிறவர் எதிர்பார்க்கிறார். ரைக்கிறவர் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, சும்மா இவன் வந்து இந்த ரதத்த குடுக்குறேன், பசுவ குடுக்குறேன், வைர மாலைகள குடுக்குறேன்னு சொன்னா, அதுக்கு மயங்கியா நான் வந்து இந்த வித்தைய இவனுக்கு கத்துக் குடுக்க முடியும்? கத்துக் குடுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அவருக்கு அது எந்த அவசியம் இல்ல. ஏன்னா, அவருக்கு அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, அவர் இந்த பிரபஞ்சமாவே இருக்காரு. அவருக்குள்ளேயே எல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட அவர் வந்து இவன சோதிப்பதற்காக அப்படி ஒரு விஷயத்துல இருக்காரு. அப்போ இங்க இந்த விஷயத்த மன்னன் கேட்ட உடனே அவன் அதிர்ச்சி ஆகுறான். என்னடா நாம வந்து இப்படிலாம் குடுக்குறோங்கிறோம், இவர் வந்து நம்மள தொரத்தி விடுறாரே! அப்படின்னு இவனுக்கு மன்னனுக்கு வந்து ஜானஸ்ருதிக்கு வந்து ஆச்சரியமா போகுது. அப்ப ஜானஸ்ருதி வந்து உண்மையிலேயே ஆர்வமா இருக்கிறானா? நான் சொல்லிக் குடுக்குற இந்த பாடத்த அவன் கத்துக்குவதற்கான முயற்சியில ஈடுபடுவானா? அப்படிங்கிற அந்த குருமார்களுடைய சோதனை, சோதிப்பு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க முடியுது இல்லையா? அது வந்து ஜானஸ்ருதி தன்னுடைய பக்குவத்தினால புரிஞ்சு வச்சிருக்கான். ஏன்னா ஜானஸ்ருதி மன்னன் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுனால தான் அது மாரி தான தர்மங்கள செய்றான். உலகத்துக்கான நெறைய விஷயங்கள மக்களுக்கு நன்மை பயக்கின்ற காரியத்தை செய்கின்றான். அப்ப அவன் ஒரு நல்ல மன்னனாக இருக்கின்றான். மனப்பக்குவம் உடையவனாக இருக்கின்றான். மற்றவருடைய மனோபாவத்தை உணர்பவனாகவும் இருக்கின்றான். இதுதான் அவனுடைய குவாலிஃபிகேஷன். அதாவது ஒரு மனிதன் வந்து எந்த இடத்துல தகுதி அடையறான் அப்படின்னா, தான் செய்கின்ற செயல் விளைவுகள் மூலமா மற்றவர்கள் நன்மை அடைகிறார்கள் அப்படிங்கும்போது அவன் வந்து நல்லவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர, நிச்சயமாக அவன் கெட்டவனாக இருக்க முடியாது. அப்ப அவன் வந்து ஒவ்வொரு செயலையும் மக்களுக்கு நன்மை பயக்கும் விதம் செய்யணும். என் மூலமா யாரும் கஷ்டப்படக்கூடாது. அவர்களுக்கு கெட்டது வந்துவிடக் கூடாது அப்படிங்கிற கவனம் வச்சிருக்கான் பாருங்க. அதுதான் அவனுடைய தகுதி. ஆனா அப்படிப்பட்டவனையே தகுதியற்றவன் அப்படின்னு இந்த ரைக்கிரவர் முனிவர் வந்து திட்டுறார். அப்ப இந்த திட்டும்போது இங்க ஞானஸ்ருதி ரைக்கிரவரிடம் கூறினார். ரைக்கிரவரே 1000 பசுக்கள், பொன்மாலை, கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதம் ஆகியவற்றுடன் என் மகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் வாழுகின்ற கிராமத்தையும் உங்களுக்காகவே எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த தட்சணையை ஏற்றுக்கொண்டு எனக்கு உபதேசியுங்களேன். அப்படின்னு மீண்டும் இந்த மன்னனானவன் ரைக்கிரவ முனிவரிடம் இன்னும் ஒரு ஆஃபர் வைக்கிறான். ஏன்னா இதெல்லாம் இவன் தெரிஞ்சிருந்தாலும், இங்க விஷயம் என்ன? குருவையும் அவன் பார்க்கிறான். ஏன்னா குரு, சிஷ்யன் அப்படிங்கிற உறவு வந்து ஒரு சாதாரண உறவு கிடையாது. இங்க நல்ல தகுதியான குரு கிடைக்கணும் சிஷ்யனுக்கு. அதே மாரி நல்ல தகுதியான சிஷ்யன் கிடைக்கணும். அப்படி இருவருமே தகுதியானவர்களா இருந்தா மட்டும் தான் அவங்க 2 பேருமே அந்த பாதையில சரியா பயணிச்சு அவங்களுடைய இலக்க அவங்க அடைய முடியும்.
இந்த இடத்துல சிஷ்யன் தவறானவனா இருந்தாலும், குரு கற்றுக் கொடுக்கின்ற வித்தையானது சும்மா வீழலுக்கு இறைத்த நீர் போல வீணாக போகும். ஏன்னா, அவரு எடுத்த அந்த எஃபோர்ட்ஸ் பூரா வேஸ்ட். இப்போ தண்ணி பாய்ச்சுறோம் நம்ம விவசாய பூமியில அப்படின்னா, நீங்க மணிக்கணக்குல தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனா, அந்த தண்ணியானது மடை மாரி, வெறும் களை பயிர்களுக்கு போய்க்கிட்டு இருக்குன்னா, அதனால என்ன பலன்? ஒரு பிரயோஜனம் இல்ல. களை செடிகள் வேணா செழிப்பா வளரும். ஆனா, நம்ம விதைச்சிருக்கிற தானியங்கள் வளராம போயிடும். நெல்மணிகள் எல்லாம் வாடி போயிடும். அப்ப நெல்மணிகளுக்கு போக வேண்டிய தண்ணிய மடைமாற்றி, நீங்க களை செடிகளுக்கு விடுவதனால் வருகின்ற கேடு எப்படி அனுபவ உண்மையாக நம்ம பார்க்கிறோமோ, அது மாரி இந்த உயரிய உபதேசங்கள மடைமாற்றி மட்டமானவர்களுக்கு குடுத்துட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது விரயமாகி விடுவது, கால விரயமாகி விடுகிறது. குருவினுடைய உழைப்பு வந்து வீணாகி விடுகிறது என்று இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, இங்க சிஷ்யன் எப்படி தகுதியானவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறானோ, அதுபோல குருவையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா குரு வந்து நீங்க தவறி ஒரு குருட்டு குருக்கிட்ட போய் சிக்கிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். குரு வந்து இந்த மாரி உபதேசத்த குடுக்காம, உங்களுக்கு வந்து இந்த வித்த கத்து தரேன், அந்த வித்த கத்துக் குடுக்குறேன். இதுக்கு இவ்வளவு ஃபீஸு. அப்புறம் இந்த வித்தைய நீங்க பண்ணீங்கன்னா இப்படி அடைஞ்சிடலாம், அப்படி அடைஞ்சிடலாம்ன்னா, அவர் வந்து உண்மையான குரு கிடையாது. அவர் வந்து குருட்டு குரு. ஏன்னா அவருக்கே அது என்னன்னு தெரியல. எவனோ சொல்றத கேட்டு கேட்டு உங்ககிட்ட வந்து அவரு ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு குருங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தன்னுடைய அனுபவ உண்மைகளை மற்றவருக்கு பகிர்பவராக இருக்கணும். மற்றவன் சொல்லக் கேட்டதை பகிர்பவனாக இருக்கக்கூடாது. குருங்கிறவன் வந்து தான் அடைந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு இதுதான் உன்னுடைய அனுபவம் என்று சுட்டிக்காட்ட வேண்டும். அதுக்கு தான் நான் உதாரணம் என்ன சொன்னேன். இப்ப நான் நெருப்புல சுட்டுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த நெருப்பினுடைய புண் என்னுடைய அனுபவம். அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த நெருப்புல நான் சுட்டதுனால எனக்கு ஏற்பட்ட புண்ணு பாருங்க இப்படி இருக்கு. இத நீங்க சுட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படிப்பட்ட புண் வரும். அப்படிங்கிற ஒரு அனுபவ உண்மைய நான் உங்களிடத்துல பகிரும்போது தான், நீங்களும் அந்த உண்மையிலேயே நெருப்ப கை வச்சு சுட்டுக்கிட்டீங்கன்னா, அதே புண்ண நீங்க பார்க்க முடியும். அப்ப இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல. இது அனுபவமா அடையப்பட்ட கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள்க்காக இத சொல்றேன். உடனே அதுல போய் மாட்டிக்க கூடாது நீங்க. புரிதலுக்காக. அப்ப அது மாரி குருவானவரு தான் அடைந்த அத்தியாத்ம ஞான யோகத்தை, ஞான கல்வியில அந்த நிலையாக நின்று கொண்டிருக்கின்ற அந்த நிலைப்பாட்டில, தான் ஒன்றை உபதேசிப்பதற்கு தகுதியான சிஷ்யன் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பது போல, தான் இந்த வித்தையை கற்றுக்கொள்வதற்கு சரியான குருதானா அவர் என்பதை சிஷ்யனும் அங்கு பார்க்க வேண்டும். ஏனென்றால் வருகின்ற சிஷ்யன் விவேகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாஸ்திரத்துக்கு உண்டான முதல் குவாலிஃபிகேஷன். இந்த சாஸ்திரத்துக்கு உண்டான முதல் குவாலிஃபிகேஷன நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம், சாதன சதுஷ்டயம் அப்படின்ற இந்த 4 பண்புகள் ஒரு மனிதனிடத்துல இருக்க வேண்டும். அந்த மனிதன் தான் இது போன்ற அத்தியாத்ம ஞான கல்வியை கற்பதற்கான தகுதியான மாணவன், தகுதியான சிஷ்யன் என்று இங்கு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த நிலையில முதல் தகுதியே வந்து விவேகம் இருக்கணும். இது சொல்வதை உள்வாங்கி புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தி சக்தி உள்ளவனாக இருக்கிறவன் மட்டும் தான் இந்த பாதைக்குள்ள வர முடியும். மற்றவர்கள் சொல்லுகின்ற இந்த மாரி அந்த விஷயத்த பண்ணுங்க, பூஜை பண்ணுங்க, இங்க போய் இந்த சாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்க போய் அந்த சாமியார பாருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கதை விடுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தாவி தாவி போயிட்டு இருக்கான் பாருங்க. அவன விவேகம் உள்ளவன் எப்படி சொல்ல முடியும்? அவனுக்கு விவேகம் இருந்தா முன்ன அப்படி செய்வானா? அப்படி அலைவானா? அப்படி அலைய மாட்டான்ல. அந்த விழித்துக் கொண்டவன் வந்து அலையறத நிறுத்துவான். முதல் வேலை என்னன்னா வெளிய அலையறத நிறுத்துவான். தனக்குள்ள அந்த அன்ப, அந்த அருளை பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அப்ப அதற்கு தகுதியான குருவ தேடுவான். அப்பதான் அந்த ஃப்ரீக்வென்சிக்குள்ள அவன் வர முடியும். அப்ப இதுதான் இங்க விஷயம். இதை வந்து இங்க சாஸ்திரம் சொல்லி, இங்க குருவையும், சிஷ்யனும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மிக உயரிய விஷயத்தை சொல்லி, அந்த சம்வர்க்க வித்தையினுடைய வேல்யூவ, அதனுடைய தகுதிய வந்து இங்க சுட்டிக்காட்டுவதாக இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப இங்க வந்து இந்த மன்னன் என்ன சொல்றான்? இப்ப அடுத்த ஆஃபர் குடுத்திருக்கான். பசுக்களும் தரேன், பொன் மாலைகளும் தரேன், கோவேறு கழுதைகள் பூட்டிய ரதங்களையும் குடுக்கிறேன். என் மகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய மகள கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. நீங்கள் வாழுகின்ற கிராமத்தையே உங்களுக்காகவே எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்க எந்த கிராமத்துல வாழ்றீங்களோ, அது உங்க பேர்லயே எழுதி வச்சுக்கிறேன். அப்ப அது உங்களுக்கே சொந்தம். நீங்க அந்த கிராமத்தினுடைய ஜமீன்தாரா நீங்க இருக்கலாம். நீங்க என்னுடைய மகள கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க ஜமீன்தாரா வாழ்ந்து கொண்டுருங்க. உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் குடுக்குறேன். நீங்க எனக்கு இந்த வித்தைய கத்துக் குடுங்க. அப்படின்னு தட்சணைக்கு ஆஃபர் வச்சிருக்கான். இப்ப இந்த ஆஃபரோட இந்த கதைய நம்ம இன்றைக்கு நேரம் கருதி முடிப்போம். இதோட தொடர்ச்சிய வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 4வது அத்தியாயம் முழுக்கவே கத. ரொம்ப சுவாரஸ்யமான கத. இதுல ரொம்ப அருமையான கருத்துக்கள் உள்ள இருக்கு. நம்ம நிதானமா தான் போகணும். ஆகவே அடுத்த வகுப்பில் இதை விரிவாக பார்க்கலாம். இன்றைய நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.